விருந்தினர்களுக்கும் நான் மைத்திலி அறங்காவலராக இன்றைய சிறப்பு மைல்கல்லான 250வது கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மிக மிக உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். தமிழ் ஊற்று சென்னை சொல்வேந்தர்கள் மன்றம் இத்தகைய உயரத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் நமது சபையின் வாயிலாக நன்றி கூறுகிறேன். நமது சொல்வேந்தர்கள் சபையின் நாம் கடைபிடிக்கும் 3 முக்கிய விதிமுறைகள்: உங்கள் கைபேசியை அமைதியில் வைக்கவும், பேச்சில் ஆபாசம், மதம் மற்றும் அரசியலை தவிர்க்கவும், கூட்டத்தின் குறுக்கில் பேச்சை தவிர்க்கவும் மற்றும் ஒளித்திரையை விட்டு விலகும் போது காணொலியை அணைத்து விடவும். வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது எவ்வாறு அவசியமோ அவ்வாறே சொல்வேந்தர்கள் சபையின் முக்கிய குறிக்கோள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம பங்கு வகித்து இடம் கொடுத்து நல்ல சூழ்நிலையுடன் அனைவருடன் பேச்சு திறனையும் தலைமை பண்புகளையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வது இதனின் முக்கிய நோக்கமாகும். நமது ஒவ்வொரு கூட்டத்திலும் உற்சாகம் மற்றும் ஊக்க வார்த்தைகளை தெரிக்க விட்டு நம் எல்லோரையும் அதில் மூழ்கழிக்கும் நமது அனுபவம் மிக்க தலைவர் மேன்மை வாய்ந்த பட்டாபிராமன் அவர்களை இந்த கூட்டத்தின் உங்களின் பலத்த கைத்தட்டலுடன் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு 250வது கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை திறந்து வைக்கிறேன். இந்த ஒளித்திரை இனி நமது தலைவர் மேன்மை வாய்ந்த பட்டாபிராமன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி அறங்காவலர் திருமதி டோஸ்ட் மாஸ்டர் சொல்வேந்தர் மைத்திலி அவர்களே. யாவருக்கும் மாலை வணக்கம். Very warm and pleasant welcome to all of you to this meeting of significance, 250th milestone meeting. வருக என்று வரவேற்கிறேன். Welcome Partha, after a long time back again. Great. My pleasure, sir. Thank you. Yeah. வருணர்கள் யார் யார் உள்ளனர்? ராஜா பாலாஜி அறிமுகம் செய்து கொள்ளலாமா? வீடியோ ஆஃப் பண்ணா ஆடியோ பெட்டரா இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம். இருக்கு, கொஞ்சம் இந்த கிராக்கிங் வாய்ஸ் வருது. Am I audible now? Yes, you are audible. Happy to see you, sir. I am from Coimbatore Toastmasters Club. I think I am attending this meeting for 4th time or 3rd time. I'm continuing your meeting. I'm enjoying your meeting from past 3 meetings also. I hope the same I will get today's meeting also. Thank you, sir. Great, நன்றி. உறுப்பினர் ஆயிட்டா இந்த அன்பு தொல்லை இருக்காது. எஸ், டிடிஎம் அசோக் குமார். மாலை வணக்கம். தலைவர் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கம். தமிழ்நூற்று சென்னை சொல்வந்தர்கள் மன்றத்திற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். நான் இங்க வந்து என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். உங்க செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ. கிரேட், நைஸ் டு ஹியர். எஸ், டிடிஎம் பார்த்தா. அனைவருக்கும் வணக்கம். 205வது விழாவுக்கு பாராட்டுக்கள். எனக்கு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் நம்ம தமிழ்நூற்று கிளப் ஆரம்பிக்கும் போது இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏதோ ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. Can you please, audience can take care of it? Okay, sir. Yes, Partha, continue. நான் அப்புறம் பேசுறேன் சார், மத்தவங்களுக்கு அப்புறம். சரி, ராம் பிரசாத் ராவ் அறிமுகம் பண்ணிக்கலாமா? Okay, right. You are muted. Ram Prasad, you are muted. Unmute பண்ணிட்டு பேசுங்க. Okay. Sorry, sir. Yeah. All the best for the 250th meeting. Yeah. ஆண்டுகள் கழித்து. ஆமா சார். So many things happened. Okay, I'll try to
இந்த லாக்டவுன்ல ட்ரை டு காம்பன்சேட் ஆஃப்டர் ஒர்க். புது மெம்பருக்கு தெரியாது, இவர் ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பர். ஆரம்ப நாள்ல இருந்து உறுதுணையா இருந்தவர் எங்களுக்கு. வெல்கம் ராம் பிரசாத். தேங்க்யூ சார். தேங்க்யூ. It's really a pleasure to have you in our midst. தேங்க்யூ. சார் சாரி, முதல்ல கொஞ்சம் தடங்களுக்கு வந்தோம். எனக்கு நம்ம 250th மைல்ஸ்டோன் மீட்டிங்க்கு என்னோட பாராட்டுக்கள். என்னை கூப்பிட்டதுக்கு, இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சொல்வேந்தர்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் யோசிச்சாங்க, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டட் ஃபோரம் தானே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், சில பேர் இது ஒர்க் அவுட்டே ஆகாது, கொஞ்ச நாள்ல இதாயிரும் அப்படின்னாங்க. பட் ஐ திங்க் சொல்வேந்தர் மந்திரம் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்லயும் பேச்சு வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். எதுல இருந்தாலும் ஓகே, நம்மளோட இன்ஃபேக்ட் நம்ம தாய்மொழியில நம்ம பேச கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு காட்டினது தமிழ் சொல்வேந்தர், தமிழூற்று சொல்வேந்தர் மன்றம். அதுக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டு. நான் 2-3 தடவை மோர் தென் 2-3-4-5 தடவை கூட வந்திருப்பேன். இப்போ ஒரு தடவை வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்க மற்ற கிளப்பையும் உருவாக்கணும், அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நடுவுல நீங்க கொஞ்சம் தடங்கள் கேட்டிருப்பீங்க. அது வந்து காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட மைக்ரோ சிஸ்டம்ல இருந்தா. ஏன்னா நாங்க வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல ரொம்பவே எங்க குடும்பமே ஒழுகிட்டோம். என்னோட மனைவியும் இன்னொரு டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல மெம்பரா இருக்கிறாங்க. ஸோ அவங்க பக்கத்துல அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பிரசிடென்டா இருக்கிறதுல அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தடங்கள் இருந்தது. இப்போ நாங்க ஓரளவுக்கு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளசன்ட் காம்படிஷன். கண்டிப்பா பெரிய காம்படிஷன். நல்லது. ஸோ முதலில் நம்ம அந்த எஜுகேஷன் செஷனை முடிச்சிருவோம். டிடிஎம் செல்வன் அவர்களே, உங்களுக்கே உண்டான ஒரு தனித்தன்மையுடன் உங்கள் அறிக்கையை சமர்ப்பியுங்கள். நன்றி தலைவர் அவர்களே, சொல்வேந்தர்களே மற்றும் விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வணக்கம். 248வது கூட்டத்தினுடைய முக்கிய அறிக்கை. தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் ஊற்றுடன் தேன் தமிழ் இணைந்து பொங்கல் பொங்க பொங்க உவகையும் களிப்பும் வாங்க வாங்க என்று அரங்காவலர் மைதிலி அரங்கத்தை திறந்து வைத்தார். நேரடி தொடர்பு இல்லாத தொலைத்தொடர்பு பணிச்சூழல் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் கலங்கடிக்கிறது என்ற செய்தியுடன் தொடர்புகளின் மாண்பை சொல்லி கூட்டத்தை துவக்கி வைத்தார் வினோத். பட்டாபி நெறியாளராய் பாட துவங்கியதும் சந்தோஷத்துடன் சங்கீதமும் பொங்கியது. பொது மதிப்பீட்டாளர் ரத்தீஷ், நேரக்காப்பாளர் சரவணகுமார், அசைக்கொல்லி சுகந்தி மற்றும் இலக்கணவாணர் பரளிபாலன் ஆகிய மூவரையும் அறிமுகப்படுத்தினார். 4 பேர் 4 விதமாக பேசும் பேச்சு தொடர்பு முறைகளை நறுக்கென்று வினோத் தெரிவித்தார். நாகேந்திர பாரதி இவரை பாராட்டி சுய பாதிப்புகளை கூறச் சொல்லி தட்டி கொடுத்தார். ஒற்றுமையே பலம் என்று குழுவை கட்டமைக்கும் முறையை சுட்டியவர் ஸ்ரீலதா இவரை பாராட்டி இடைநிறுத்தங்களை இணைக்கச் சொல்லி பட்டாபி மதிப்புரை அளித்தார். வாழ்க்கை என்ற புதிய விவாதம் துவக்கியது 2 கூட்டம். குந்தவி, செல்வன், மைதிலி எல்லாம் கூறியது முருகேசன், ராஜேஸ்வரி மற்றும் கார்த்திகேயன் மூவருக்கும் பூந்தோட்டமே. விவாதத்தை வழிநடத்தி உவகை கூட்டியவர் வேணுநிலகண்டன். தீராத விளையாட்டு பிள்ளை புராணக்கண்ணன், திடீர் பேச்சு நெறியாளர் சொல்வேந்தர் கண்ணன். கூட்ட முடிவில் பணியிலே பட்டாபி மற்றும் சரவணன், பேச்சிலே வினோத், ஸ்ரீலா மற்றும் ஜாகீர், விவாதத்தில் குந்தவி, மதிப்பீட்டில் நாகேந்திர பாரதி வென்றனர் பதக்கங்களை. இடக்கரடக்கல் இழக்க தேவையின்றி முடிந்தது கூட்டம். நன்றி டிடிஎம் செல்வம் அவர்களே. கொஞ்சம் புது மெம்பர்ஸ் பார்த்த உடனே ஒரு முதலாய கடமையை மறந்துட்டேன். 250வது லேண்ட்மார்க் மீட்டிங்கை துவங்கி வைப்பதில் புலங்காகிதம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா ஓபன் பண்ணணும். ஸோ ஐ டிக்ளேர் ஓபன் மீட்டிங் 250th லேண்ட்மார்க் மீட்டிங். சரி, தமிழ்ல நிறைய சொற்களுக்கு பஞ்சம் கிடையாது.
பட் ஒரு பேச்சில் நான் கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட 10 லட்சம் வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்திலயும் 10 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த ஆங்கிலத்துல உள்ள வார்த்தைகள் பாரோட், எல்லாமே எல்லா மொழியிலிருந்து வாங்கி இன்னைக்கு ஒரு மான்ஸ்டர் அரக்கனாக நிற்கிறது. அது இப்ப வர விஞ்ஞான வளர்ச்சியில இந்த அருஞ்சொற்கள் கலை சொற்களுக்கு டக்கு டக்குன்னு நம்ம தமிழ்ல வந்து ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறோம். சமீபத்துல ஒண்ணு பார்த்தது, புரோட்டா, நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, புரோட்டா, பரோட்டா, பார்த்தா அப்படின்னு நார்த் இந்தியில சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் ஈக்குவலண்ட் யாருக்காவது தெரியுமா? புரோட்டா. சரி, நான் இந்த ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஒரு 1 minute ஷேரிங். ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ரைட். பை தி வே, இன்னைக்கு வந்து தேசிய சமையல் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது நம்ம இந்தியால. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சப்பாத்தி அதுக்கு தமிழ் ஈக்குவலன்ட் கோந்தடை, புரோட்டா புரியடை, நூடுல்ஸ் குழைமா, கேசரி செழும்பம், பப்ஸ் புடைச்சிட்டு இருக்கனால புடைச்சி, பஜ்ஜி முறுவல், லட்டு கோழினி, போண்டா உளுந்தை, சோமாஸ் பிறைமடி, சட்னி துவையல்ன்ற வார்த்தை நம்ம உபயோகத்துல உண்டு. இன்னொரு வார்த்தை எனக்கு கிடைச்சது அரைப்பம், ஜாங்கிரி முறுக்கினி, குருமா கூட்டாமை, சோடா காலகம், பாயசம் பார்க்கன்னல், நல்ல அழகான தமிழ் வார்த்தை, சர்பத் நறுமட்டு, கிச்சிடி காய்மா, இன்னொரு தமிழ் ஈக்குவலன்ட் சணல் சோறு, ரோஸ் மில்க் முளரிப்பால், பிஸ்கோத்து ஈரட்டி அண்ட் மாச்சு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரவசமா இருந்தது. சரி, இதை கண்டிப்பா நம்ம அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றது. 250வது கூட்டம், அதுக்கு வந்து ஒரு சரியான ஆள் இருக்கணும் இல்லையா நடத்தி செல்வதற்கு. ஸோ நம்ம மத்தியில ஒரு பெண்மணி, ஒரு சீமாட்டி உள்ளார்கள். போன தடவை தான் சொன்ன, கொடுமுடியில் பிறந்தவர்கள், அதனால முடி மேல அவங்களுக்கு பதவி மேல பதவி வந்துட்டு இருக்கு. ஏரியா டைரக்டர், அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்ஊற்று, இப்போ டிவிஷனல் டைரக்டர், இன்னும் நாள் வெகு தூரத்துல இல்ல டிஸ்ட்ரிக்ட் டைரக்டராகவும் அவங்களை பார்க்கலாம். நம்ம சொல்வேந்தர் குந்தவி அவர்கள் டெக் மகேந்திரா நிறுவனத்துல பணி செய்யறாங்க. தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல சரளமான பேச்சாற்றல், அதுவும் தமிழ் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு. சமீபத்துல அவங்க வந்து ஒரு பாத்வே இதுல இந்த ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச் கொடுத்தாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, குட்டி மீன் அப்படின்லாம் அவங்க வர்ணிச்சு ரொம்ப அழகா பேசினாங்க. சோ இன்றைய கூட்டத்தை நமக்கு நடத்தி தர சொல்வேந்தர் குந்தவி அவர்களை வரவேற்கிறேன். வாருங்கள் குந்தவி அவர்களே. மிக்க நன்றி தலைவர் அவர்களே, அந்த அருமையான அறிமுகத்துக்கு. அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும், நம்முடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கும் பின்னால் விருந்தினர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த இனிய நாளில் என் பொன்னான வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். சாதிக்க நினைப்பவன் புத்தகத்தோடு இருக்கிறான், சாதித்தவன் புத்தகத்தில் இருக்கிறான் என்று கூறுவார்கள். சாதனை என்பது மனித குலம் அத்தனைக்குமான ஒரு கனவு. யாருமே தன்னுடைய வாழ்க்கையை வீணாக வாழ விரும்புவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை எட்டி பிடிப்பதை தன் சாதனையாக கொண்டு வாழ்வதுதான் மனித இனத்தின் ஒரு முதன்மையான ஒரு ஈடுபாடு என்று கூறலாம். Achievement is something that's accomplished, particularly by great effort, courage, or special skills. எனில் இந்த சாதனை என்பது என்ன என்றால், உழைப்பு அல்லது ஆற்றலின் வழி செய்த ஒரு அரும் செயல் என்று கூறலாம். இந்த சாதனை ஏன் சாதனை என்று சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இது மற்றவர்களால் செய்ய முடியாததாக அல்லது செய்வதற்கு கடினமானதாக, செய்வதற்கு மிகுந்த இடையூறுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படி இருந்த போதிலும் அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி ஒரு அசாத்தியமான திட்டமிடலோடு அந்த திட்டமிட்டபடி வழி நடத்துகின்ற ஒரு
பிடிவாதத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நடக்கும் போதுதான் ஒரு சாதனை நிகழ்த்தப்படுகிறது. மனித குலம் ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த சாதனைகள் உண்டு. ஒரு நாட்டுக்கு இந்த தனியான சாதனைகள் உண்டு. ஒரு குழுவுக்கு இந்த தனியான சாதனைகள் உண்டு. தனி மனிதனுக்கு இன்றும் சாதனைகள் உண்டு. அந்த வகையில் ஒரு குழுவாக, ஒரு மன்றமாக நம்முடைய தமிழூற்று சென்னை சொல்வேந்தர்கள் மன்றம் இன்று அடைந்திருக்கின்ற சாதனை 250வது வாரத்தை நாம் எட்டியிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சற்று முன் பகிர்ந்து கொண்டது போல, இது நடக்குமா, இது நடக்கக்கூடியதுதானா, இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் என்கின்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி இதோ இன்று நம் கண்முன்னே அற்புதமாக விரிந்திருக்கிறது இந்த ஒரு கூட்டம். அதற்காக இந்த மன்றத்திற்கும் இந்த மன்றத்தின் அத்துணை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அத்துணை பங்கேற்புகளின் அங்கீகரிக்கவும் இந்த நேரத்தில் நாம் செய்கின்றோம். இது ஒரு விதத்தில் பார்த்தால் கூர் கூடி தேர் இழுத்த சாதனை என்று நான் கூறலாம். அடுத்து நாம் இந்த தலைப்பு, அதாவது அச்சீவ்மெண்ட், சாதனை அல்லது அருஞ்செயல் என்கின்ற இந்த தலைப்புக்குள் மேலும் செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய கூட்டத்தை பற்றி இன்று நடக்கவிருக்கின்ற அடுத்த தலைப்புகளை பற்றி நாம் பார்ப்போம். இது ஒரு சிறப்பான கூட்டமாக இருக்கின்ற காரணத்தால் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த வகையில் இல்லாமல் சற்றே மாறுபட்ட விதத்தில் இன்றைய கூட்டம் நடக்க இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடன் ஒரு எஜுகேஷன் செஷன், அதாவது ஒரு கல்வி பகுதி, கல்விக்கான ஒரு பகுதி, அதன் பிறகு தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தருடைய ஏற்புரை என்பவையெல்லாம் இன்று இருக்கின்றன. நாம் அந்த பகுதிக்குள் செல்லும் முன்பாக இன்றைய பொது மதிப்பீட்டாளர்களை இன்று மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். இன்று நம்மிடையே பொது மதிப்பீட்டாளராக பணியாற்ற இருப்பவர் ஒரு புலவர், ஒரு கவிஞர், அது மட்டுமல்லாது ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. மிகச் சிறப்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாற்றக்கூடியவர், பேசக்கூடியவர், மதிப்பீடு செய்யக்கூடியவர், தலை சிறந்த ஒரு தமிழூற்றின் உறுப்பினர் நம்முடைய நாகேந்திர பாரதி ஐயா அவர்களை இந்த பொது மதிப்பீட்டாளர் பணியை ஏற்றுக்கொள்ளும்படி இப்போது கேட்டுக்கொள்கிறேன். சாதனை பெண்மணி நெறியாளர் குந்தவி அவர்களே, இன்றைய சாதனை திருவிழாவிலே 250வது நிகழ்விலே, தமிழூற்றின் 250வது நிகழ்விலே பங்கு கொள்வதில் மிக பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இன்று நான் பொது மதிப்பீட்டாளராக பங்கு பெறும் இதே வேளையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி 26 அன்று தமிழூற்று ஆரம்பிப்பதற்கு முன்பாக மாதிரி கூட்டம் ஒன்று நடந்த பொழுது அதில் நான் மதிப்பீட்டாளராக பங்கேற்று நமது இன்றைய தலைவர் பட்டாபிராமன் அவர்களின் மீன் பேச்சை மதிப்பீடு செய்த ஞாபகம் இப்பொழுது வந்து மோதுகிறது. ஜனவரி 26 அது, இன்று ஜனவரி 30. இன்று நான் பொது மதிப்பீட்டாளராக பணி செய்ய பணித்துள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு உதவி செய்வதற்கு என்னுடன் 2 அணிகள் உள்ளன. ஒன்று மதிப்பீட்டு அணி, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்தொருபால் கோடாமல் பேச்சுக்களை மதிப்பீடு செய்கின்ற ஒரு அணி. ஆனால் இன்றைய தினம் ஒரு சிறப்பு பேச்சு நமது தனித்துவமிக்க சொல்வேந்தர் கொடுக்கவிருப்பதால் தனித்துவமிக்க சொல்வேந்தராக இன்றைய தினம் வீற்றிருக்கும் நமது விதுரர் அவர்களின் அந்த தனித்துவமிக்க சொல்வேந்தர் பட்டயத்தை பெற்றதற்கு நன்றி கூறும் ஒரு பேச்சு மட்டும் இருக்கிறது. மற்றபடி எனக்கு இதனுடன் இன்னும் ஒரு அணி என்னுடன் எனக்கு துணை புரிய உள்ளது. அதை ஆங்கிலத்தில் டாக் டீம் என்பார்கள். தமிழிலே அதற்கு நேரக்காப்பாளர், அசை கொல்லி அல்லது அசை சொல்லி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அசைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர் அசை சொல்லி, இலக்கண வாணர். இந்த மூவரும் எனக்கு உதவி புரிய இருக்கின்றார்கள். அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தி அவர்கள்
செய்யவிருக்கும் பணியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப் போகிறேன். இப்பொழுது முதலிலே நமது நேர காப்பாளர் அவர்கள், இவரிடம் நான் சாதனையை பற்றி கேட்ட பொழுது சொன்னார், சாதனை என்பது முடிந்து போவதல்ல, முற்றும் முடிந்து போவதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை உற்று பார்த்து முன்னேறி கொண்டு இருப்பதுதான் உண்மையான சாதனை என்று சொன்ன இவர் நமது முன்னாள் தலைவர், நமது சொல்வேந்தர் பரளி அவர்கள்தான். ஆங்கிலத்திலே இப்படி சொல்லியுள்ளார், அச்சீவ்மெண்ட் isn't just the end result. We see one day, but also the day-to-day differences we forget to see. ஒரு நாளைத்தான் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஏற்படும் முன்னேற்றத்தை நாம் பார்ப்பதில்லை என்று வருத்தப்பட்டுக் கொள்ளும் இவர் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறார். அவருடைய பணியை பற்றி சொல்ல அன்புடன் அழைக்கிறேன். வருக சொல்வேந்தர் பரளி பாலன் அவர்களே. Thank you so much, General Evaluator. Good evening, everyone. As the timer for today's meeting, I will time all the speeches, the prepared speeches, the special sessions, and the table topic speeches. I will share my screen right now. The green card will be shown at the lower limit. The yellow card at the middle limit. And the red card at the higher limit. Every speech is given a 30-second leeway before the lower limit and after the higher limit, within which the speakers should wrap up their speeches. For table topic speeches, the time set is 1 minute to 2 minutes. And for the prepared speeches, the evaluators can let us know of the times and we can provide the timer cards as suitable. Back to you, General Evaluator. சொல்வேந்தர் பரளி அவர்களே, அடுத்ததாக நமது பேச்சிலே ஏற்படக்கூடிய அசைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றை நமக்கு அந்த அசைகளை கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடியவராக நம்மிடம் இருப்பவர் நமது தனித்துவமிக்க சொல்வேந்தர். அவரும் ஒரு சாதனை பெண்மணிதான். நமது தனித்துவமிக்க சொல்வேந்தர் சுகந்தி அவர்களை அவருடைய பணியை பற்றி நமக்கு விளக்கி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருக சொல்வேந்தர், தனித்துவமிக்க சொல்வேந்தர் சுகந்தி அவர்களே. Thank you, General Evaluator, Toastmaster Nagendra Bharati. Good evening, Toastmasters and guests. This evening, I have the pleasure of serving as the R counter. As the R counter, I would be noting down any overused or filler sounds such as crutch during the meeting, inappropriate words, maybe inappropriate interjunctions such as and, well, so, you know, and so on. Sounds maybe vandu and so on. I will present my report towards the end of the meeting. Thank you, and over to Toastmaster Nagendra Bharati. தனித்துவமிக்க சொல்வேந்தர் சுகந்தி அவர்களே, அடுத்ததாக நாம் இன்றைய தினம் கேட்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இலக்கியத்துக்கே இலக்கணத்தை கண்டுபிடித்து அந்த இலக்கணத்தை எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லி நமக்கு மகிழ்விக்கக்கூடியவராக, இலக்கண வாணராக நமது தனித்துவமிக்க சொல்வேந்தர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் சாதனையை பற்றி கேட்ட பொழுது இப்படி சொன்னார்கள், வெற்றி என்பது நாம் விரும்பியதை அடைவது மட்டுமன்றி அதை தக்க வைத்துக் கொள்வதும் தான் என்பது ஒரு அருமையான விளக்கத்தை சாதனைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவரை அந்த தனித்துவமிக்க சொல்வேந்தர் சாதனை மனிதர் நமது டிடிஎம் வெங்கடகிருஷ்ணன் அவர்களை வருக இலக்கண முறைகளை பற்றி எங்களுக்கு விளக்குக என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இந்த சாதனை கூட்டத்தில் இலக்கணவாளராக பணியாற்றப் போவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். 250வது கூட்டம் நினைத்தாலே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய எனது இலக்கணவாணர் பணி என்னவெனில், இன்றைய கூட்டத்தில் உபயோகப்படுத்தப்படும் நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தை பிரயோகங்கள், நல்ல சொற்றொடர்களை குறிப்பெடுத்துக் கொள்வது. மேலும் இந்த கூட்டத்தில் யாராவது பேசும் பேச்சில் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதையும் கண்டறிந்து
பொது மதிப்பீட்டாளர் என்னை அழைக்கும் பொழுது அதை அளிப்பது. இவை இரண்டும் எனது முக்கிய பணிகள். இது இல்லாமல் இந்த கூட்டத்திற்காக நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தின் இந்த வார வார்த்தை பெருமிதம், ஆங்கிலத்தில் ப்ரவுட். இந்த வார்த்தையை உங்களுடைய பேச்சில் பயன்படுத்துமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். பெருமிதம் என்பதை தமிழூற்று மன்றம் 250வது கூட்டத்தை தொடுவதில் பெருமிதம் அடைகிறோம் என்று தமிழில் சொல்லலாம். ப்ரவுட் என்பதை we are proud of தமிழூற்று as it crosses 250th milestone meeting. ஸோ இந்த வார்த்தைகளை உங்களுடைய பேச்சுக்களில் அதிக அளவு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி யாராவது பேச்சாளர்கள் பயன்படுத்தும் பொழுது அவருக்கு உங்களுடைய தம்ஸ் அப் உங்கள் ஸ்கிரீனிங்கள் அதை காட்டலாம். இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தின் கருவான சாதனை ஆங்கிலத்தில் அச்சீவ்மெண்ட், அதையும் அந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது என்னுடைய இலக்கணருடைய பணி. மீண்டும் பொது மதிப்பீட்டாளர் என்னை அழைக்கும் பொழுது என்னுடைய அறிக்கையை நான் சமர்ப்பிப்பேன். மீண்டும் மேடையை பொது மதிப்பீட்டாளருடன் ஒப்படைக்கிறேன். தனித்துவமிக்க சொல்வேந்தர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் பேச்சை கேட்பதில் நாங்கள் பெருமிதம் அடைந்தோம். இத்துடன் சேர்த்து இறுதியிலே இந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உற்று கவனித்து இதனை பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டி, மேம்பாட்டு யோசனைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் மேம்பாட்டு யோசனைகளை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நான் நல்லபடியாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அடுத்து, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிய வருகின்ற பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு நமது நெறியாளர் குந்தவி அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, CDTM Nagendra Bharati, for the wonderful introduction of your team. So we were talking about achievements. Some achievements are also called milestones. In human evolution, in human civilization, some of the milestones are noted by historians. The invention of fire, when they learned to use metal, and when they started moving in water. So all these three are important milestones as per historians. But I think one of the most important milestones in human evolution is communication. That is what something differentiates us from other species. And we are very quick and we are learning fast. And that is how we started ruling the world over and above the other species. And our meeting today, our clubs today are an extension of such communication. With this introduction, let us move on to our session today. We are having the first session as education session, and I'm happy and proud to introduce DTM Jayan, who is the founder of Toss the Coin, and this is a marketing company based in Chennai. Jayan has joined in Toastmasters Club in 2006, and he is the immediate past district PR manager of District 120. The important thing that catches our eyes is he is the alumnus of BITS Kalani, which is a dream for people like me. And I'm happy to introduce once again DTM Jayan to provide this education session to Tamizhootru Chennai Solvendargal Mandram. Over to you, DTM Jayan. Thank you so much. So the mandatory questions: am I visible? Am I audible? Yes, So yes. it's okay, great. So I sorry. You appears to be so close in the screen. Oh my God! You want me to go back a little bit? No, that's better. Yeah. Yeah, I don't want to scare people. Right. So first of all, it's such a pleasure to be back here. இந்த கிளப் பேரு கேட்டாலே எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன கூப்பிட்டீங்க. ஒரு ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது பல இடத்துல சொல்லியிருக்கேன். அது ஏன்னா எஜுகேஷன் செஷன் கூப்பிட்டுட்டு நான் ஸ்டேஜ்ல நின்று ஒரு 30 பேர் எனக்கு முன்னாடி ஆடியன்ஸா உட்காந்து they were doing the education session and I was the only audience. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. That 30 minutes was teaching session. I was the only student. There were like 30 teachers, Tamil pulavars, teaching me Tamil, and the education session got over.
Nobody understood what was this for, why did he even come, why did they invite him, but it was a fun session. So திருப்பி கூப்பிட்ட பிறகு லைக் விதுரா he called me and I was little scared. ஏன்னா நான் அதுக்கப்புறம் மாறவே இல்லை, என்னோட தமிழ் அப்படியே தான் இருக்கு, படு கேவலமா இருக்கும். நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். நான் வளர்ந்தது வந்து நெய்வேலி, அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடம். என்னோட தாய்மொழி மலையாளம், என்னோட செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கூல்ல ஹிந்தி, என்னோட மீடியம் வந்து இங்கிலீஷ். ஆனா ஒரு லாங்குவேஜும் ஒழுங்கா வந்ததே கிடையாது. இதுக்கு மேல I was born as a shy kid. So pathetic communication, pathetic language skills, shy, introvert. It's the worst combination any parent would expect their child to have. So I was an insult for my father. He thought I will never come up in life. Somehow he'll have to get me a government job and settle me down and then go away. That was his ambition in life. College போன பிறகுதான் தெரிஞ்சது லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாம் பயங்கரமா இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. இஸ் திஸ் ஓகே ஃபார் மீ டு யூஸ் கேஷுவல் தமிழ்? நாகேந்திர சார் பேசுறது பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. Please go ahead, we enjoy it. Okay, right. So I want to make sure that I follow the protocol. நான் பாட்டுன்னு கேஷுவலா என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தமிழ் பேசிட்டு இருக்கேன். Please forgive me if there are any mistakes, but I would love to talk like Nagendra sir someday in my life. Maybe in the club join பண்ணா அந்த மாதிரி வந்துரும் நினைக்கிறேன். I expected Sugandhi to talk like that, sir, but she disappointed me. The only word I heard from her was Vandu in Tamil. So, and I'm waiting for Thomas sir to speak in Tamil the way Nagendra sir was speaking. But I think that's what is the beauty of languages, right? And Tamil being one of the oldest languages in this world, the Tuya Tamil is amazing to hear. Puriyalanalum, you can understand the depth of that language. So இன்னைக்கு நான் பேச போறது வந்து, I don't know how many of you noticed the title of the speech. It is negativity. நம்ம எப்ப நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பாக்குறோம் நம்ம. Not the COVID thing, but I'm just saying, right? Usually we all stay away from negativity, and many motivational speakers, inspirational speakers, the quotes, everything is focused on positivity. Being in marketing, being in creative field, I always used to think, why are we running away from negativity? And there is so much there for us to leverage. So first task ஒன்று கொடுக்க போறோம் உங்களுக்கு. நீங்க எல்லாமே chat யூஸ் பண்ணி ஒரு 2-line table topics on chat. நான் டாபிக் கொடுக்குறேன், நீங்க அந்த 2-line table topics வந்து நீங்க எழுதணும் அந்த chatல. Selvam sir, I'm taking away your role, but still you will be the TT master today. But இது வந்து ஒரு ரிஹர்சல்னு வச்சுக்கோங்களேன். How do you feel attending the 250th meeting of your club? அதுதான் டைட்டில். ஓகே, உடனே அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா கண்டிஷன் சொல்ல போறேன் இப்போ. How do you feel attending the 250th meeting of your club? Even there are any guests, please go ahead and participate. The more the participation, the more the learning for all of us, right? It is not about showing your skill, it is about teaching us how to write, how to speak. I think that's what this forum is all about. So please participate in anything that you come across in such events. So how do you feel being part of the 250th meeting of your club? There are two words you should necessarily use: hate, horrible. Hate, H-A-T-E, horrible, H-O-R-R-I-B-L-E. இந்த ரெண்டு வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஒரு ஷார்ட் 1 line or 2 lines டக்குன்னு எழுதுங்க, யோசிக்காம கண்ணை மூடிட்டு just write on the chat. You can write in Tamil also. I'm not that fast in reading Tamil, but I'll definitely take help from somebody to read that. But go ahead and write, how do you feel attending the 250th meeting of your club? 2 words to be definitely used: hate and horrible. Use the chat. Yeah, I'm sure.
Yeah, if you don't get it right, try again. You don't have to just stop with once. And you need to have both the words. So try it again. So DTM Venkat, நீங்க அந்த horrible miss பண்ணிட்டீங்க, திருப்பி ஒரு வாட்டி try பண்ணுங்க. I love what Thomas sir has written. Very simple. I hate to say my Tamil knowledge is horrible. Wow. Okay. But sir, you have not answered my question. How do you feel participating in the 250th meeting of this club? But try. There is no right or wrong here. So you don't have to direct message me. So go ahead and put it for everyone, please. Sakir Amir. Yeah. So beautiful. I love the way you guys are thinking. Amazing. This is just to prove how our minds work. We all are amazing human beings. Sometimes I will have to kindle that in such meetings and let people know and realize that how beautiful our minds are. You'll have to just keep giving conditions. The way it thinks is brilliant. And we all are surprised by how we can think like this. Okay, great. I want you all to spend some time to read what others have written. I don't want to read it out loud, but amazing content coming up here. If you have not written, I'm going to call out your names. So there is no escape. I had to say I would have got more today, but for my horrible Tamil. Okay, right. Okay, Sivakumar, I like that, but you missed hate. You mean in one single sentence, use both Yes. of them? Yes, in one single sentence, the one single, not one single sentence, at one shot, you got to have both. Okay. Right. Yeah. So that's getting difficult, right? I think if you were to use one word in one sentence is fine, but to just have a cohesive story with both these words. I don't know who the handle of Tamizhootru Toastmasters is. Who is that? Jayan, it's me, Sugandhi. Oh, Sugandhi. Oh, you are appearing like that. I was just about to call out your name, Sugandhi. Okay. Great. All right. Superb. All right. So I'm going to give a pause here, and I request you all to just take a look at what people have written. There's so much learning for all of us here, and I'm amused each time when I come across thoughts of people like this. One, none of you use those two negative words to spread negativity. None of you use two negative words to spread negativity. You spread positivity. So to spread positivity, it's not only important to have positive words, it's also important to have negative words. Now, when you use negative words, look at the way your mind thinks. Your mind is telling, I am not going to bring negativity out of this. I'm going to try to bring positivity out of this. And another way of looking at it is, most of you use these negative words as a self-deprecating stuff, meaning you kind of spoke bad about yourself. You never spoke bad about the club or the event or anybody else. As like Thomas sir has said, my Tamil is horrible, right? It's easy. He didn't say Jayan's Tamil is horrible, which was a fact, right? But he was kind enough. So our mind works with a whole lot of restrictions.
we are very careful about not to hurt anyone. So when you're living in such restrictions, the brain kind of finds it difficult to think. That's exactly what happens with negative words. The moment I ask you, imagine I have not given you those two words, like hate and horrible. I said, how do you feel participating in this 250th meeting? I'm sure you all would have flooded with some flowery language and then things that can be assumed that they're coming, right? But in this case, when I said negative words, we had a little bit of struggle, but the flow was amazing. Now, this is very important. It's absolutely important because the way we have moved away negativity, we have actually moved half the thinking. Now, next time when you give a speech, when you describe the role that you are playing, always keep telling yourself, I'm going to use one negative word. And it's very important for us because the brain has stored so many words. Like you already know hate, horrible, pathetic. All of these words are there. But we're so cautious about using those words. And hardly we come across a situation where we can use those words. Now, in this case, you're forcing yourself to use those words. And this is important. In my work, I'm supposed to give creative copy for my customers. And every time we have to give positive outlook for their product, for their brand, for the personality. And it eats away a lot of our time because every time we write something positive is already been taken. Somebody has already spoken about it. So recently a customer came to us and said, hey, I'm attending a conference. It's an artificial intelligence AI conference in Singapore. I want to have a small booth there. I'm a small company. How do I make my presence felt? I'm breaking my head. How do I help this guy to have his presence felt? என்னன்னா அங்க ஒரு சின்ன பூத்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நேர ஆப்போசிட்ல மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள் பெரிய பெரிய பூத் வச்சிட்டு இருக்காங்க. வர ஆடியன்ஸ் எல்லாருமே they will go to each of these places. They will definitely not go to this small booth. So how do I attract people to come to my booth? Now, the same question all of us will have when you're writing a script. How do I make it interesting for my audience? If I have to talk about certain topic, they've already heard that topic. So many veteran speakers have spoken so beautifully about that topic. How am I going to make the difference? And that is when I thought, maybe I'll use negative words and then see if I can make the difference. So I boldly went back to this customer and said, sir, we will remove your company name from the booth. ஏன்னா யாருக்குமே தெரியாது உங்க கம்பெனி. ஆரக்கிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க த டேட்டா டீம், அதுதான் அந்த கம்பெனியோட பேரு. இதெல்லாம் வச்சா யாருக்குமே தெரியாது. அதை தூக்கிட்டு ஐ ஹேட் ஏஐ அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போடலான்னு சொன்னேன். அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. உனக்கு பைத்தியத்தை முடிச்சிருச்சா? அது ஏஐ கான்ஃபரன்ஸ். நான் அங்க பூத்து போட்டு ஐ ஹேட் ஏஐன்னு சொன்னா என்ன வெளில துரத்தி விட்டுருவாங்க. ஐ எம் சப்போஸ் டு டாக் கிரேட் திங்ஸ் அபவுட் ஏஐ and why would you ask me to do this? I said, your question was, how do I attract people to my booth? And this is the only thing I could think of. I said, you sleep over it, come back tomorrow and discuss with me. And the next day he said, I'm going to take this risk. I don't care whether they're going to throw me out of the conference, but I want to take this risk. The next day we all sat together, thought of some great ideas and came up with I hate AI மேல board. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம போர்டு வச்சிட்டோம். யாராவது வராங்க, வந்து கேட்பாங்க, என்னையா சொல்ற ஐ ஹேட் ஏஐன்னா அதுக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கணும். So we put a white board right underneath that heading and said, we listed 5 problems with respect to AI. I am not getting the right skills. AI implementation is very difficult. இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் வந்து AI டீல் பண்றவங்களா இருப்பாங்க அவங்க கம்பெனில. ஏன்னா அவங்களுக்கு ஆன்சர் வேணும். நான் எப்படி AI நல்லா பண்ணலாம் என் கம்பெனில. அதுக்குதான் கான்ஃபரன்ஸ்க்கு போறோம்ல, நம்ம எதாவது கத்துக்கலாமான்னு. அதுக்குதான் வராங்க. ஆனா அவங்களோட மைண்டை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் பயங்கர கடுப்போட வராங்க. என்னடா AI, இந்த AI-ஆல எனக்கு தூக்கமே இல்லை, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே. ஸோ அவங்களோட மைண்ட் ரீட் பண்ற மாதிரி அங்க ஒரு டைட்டில் இருந்ததுன்னா, ஆனாடா எனக்கு என் மைண்டுக்குள்ள போறது இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் வந்து கேட்பாங்க, வாட் டு யூ மீன் பை திஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் எங்களோட பிளான். ஸோ நாங்க 5 கொஸ்டின் போட்டுட்டு
we had green color, like our timing device, green color badge, amber color badge, and red color badge. So when people walked to the booth, we said, we know you hate AI because of these reasons. You're not getting the right skill. You don't know how to implement AI. So you are not very clear about the organization's path on for AI. So in the question correct, the badge so it was a game. It was an interactive game. They all felt happy. They picked up the badge. They went and stuck it on that particular problem that they're facing. Idhula excitement enna the next day they all came back. And they wanted to know how other people are sticking those color badges. என்னோட ப்ராப்ளம் அவங்களுக்கும் இருக்கா இல்ல எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமான்னு பார்க்கிறதுக்காக second day they came. You won't believe they had 330 visitors, which they never ever thought they will get. And they were assuming that we will have 30 visitors. What is that we did differently? One negative word we inserted. Just one negative word. நம்ம எப்பவுமே யோசிக்காம ஒரு விஷயம் தான் இந்த நெகட்டிவ் வேர்ட். நான் இப்போ ஒரு டைட்டில் ஒண்ணுன்னா, ஓ AI is best solution in the world right here. The best of AI you will see here. இந்த மாதிரி தான் நம்ம டைட்டில் யோசிப்போம்ல. நீங்க எல்லாமே அந்த மாதிரி தான் ஐஎஸ்சி ஸ்பீச் எழுதும் போது நம்ம யோசிக்கிற எல்லா டைட்டிலும் வந்து வாவ் ஐயோ வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஐ எம் ஷுவர் Sugandhi will be noting it down. I'm sorry Sugandhi. I used to mock people when they talk of use vandu, but anyway it's okay, right? I'm just no voice here, right? So my request for you is the next time challenge yourself, because we are so bored of the ordinary. We want to be doing something new, and next time you want to do something new, use negative words. And see right from the title, for example, I shouldn't have been here is the title. So everybody is wondering, why are you saying so? I hate Toastmasters. Why are you saying so? My first speech was pathetic. So things like that, right? So use that, and your thought flow will be amazing. Look at the chat today. I didn't prepare you. You didn't know a word of what I'm going to say. But when I told you use 2 negative words, you kept trying. I saw people trying 2-3 times, and brilliant. And the most interesting part is we all think differently. We all think differently. None of you wrote the same thing. And why are you comparing? That's the next concept that I have in my mind, because every time we feel, oh, his or her speech was better than mine, I don't think I can speak like him. I don't think I can speak like her. Now, that's a huge problem that we have. And that is one form of negativity we are holding within us. Take that negativity out. Use this negativity. Take that negative thoughts from you completely away, because we all think differently and we are very unique, and build on that uniqueness. And where do we go wrong here is when we start validating ourselves. Now, I used to validate myself. Oh, I don't think I can do it. Last time I did it, it was not great. TT, I'm not going to attend. So things like that, right? These are the thoughts that comes to our mind. And when you stop validating, you become proud of what you're thinking. You really become proud of what you're thinking. And that pride is what today proud becomes the word of the day. Oh my God. Okay, that way I score some brownie points here, right? That I'll obviously make sure that I don't overuse that. That pride is can do wonders. It's squarely equal to another statement I give, where I tell people that you need to love yourself. When I was a child, I used to hate myself because I was the shortest in the class. And I've said this in many forums, many of my speeches. I've got beaten up by my principal because the class was making noise. They asked us to stand in a row, and I'm the first one to stand. I told you I'm a shy introvert kid. I don't talk to people, but I get beaten up when the class makes noise. I used to hate myself for being short. Right? So I used to go to my dad and tell him, why did you give birth to me like this? So that is when I landed up meeting a doctor in the small township called Neyveli, where I grew up.
This doctor was also short. And as soon as I walked into his cabin, he told me, Jayan, I don't think I can prescribe any medicine for you to grow. I was so excited when I heard that, because previously every other doctor my father took me to, they all prescribed vitamin C tablet and told me in 3 months I'll grow, just to fool me. Okay. He was the only one who was honest. So that's when I knew all short people are very honest. That's the first learning when I met this doctor. But this doctor told me, do you know what? When I was a child, I used to go to my grandmother and cry that they all were making fun of me and calling me Chotu. He was from Kolkata. So my grandmother told me, you know what you should do? Every day tell yourself, I love you. Look into the mirror as soon as you wake up and tell I love you. So that really did wonders for me. So I'm going to ask you to do that. I felt so funny, but I started following his advice very seriously. I do this every day. And even this morning, I looked at the mirror and I said, I love you. But these days, I have a 5-minute conversation with that guy in the mirror. Earlier, I used to just say, I love you and run away because I'm a shy kid, right? But today I have that confidence thanks to Toastmasters. I spent 5 minutes talking to that guy. Just the two of us, nobody to disturb. I kind of narrate to him what I'm planning to do for the day. And he also tells me, Jayan, amazing here. You're so lucky. You're so talented. I'm so proud of you. One, you've been called by people to talk. You should be excited about that. Number two, you've come a come a long distance. Right? You and I knew that you were not worth it, but today you're standing there and I'm so proud of you. This is exactly the kind of conversation I have every morning. I want you to do that. If you love yourself, then don't do it. But if there is any little hate, no, I'm not saying what your dads used to say. I'm just saying the you inside you telling you this, right? The me inside me, telling me, what is this? I always used to tell people, meaning there are two ways to react, right? Selvam sir will say, any volunteers for TT? Everybody is quiet. A lot of people off video, they wouldn't be there, right? But instead, imagine the you inside you tells, Jayan, this is the only chance. Tamizhootru உன்னை கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கூப்பிட மாட்டாங்க. அதனால இந்த சான்ஸை விட்டுறாத, எழுந்திருச்சு போய் என்ன வேணா பேசு. தமிழ்ல உனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஜஸ்ட் போய் பேசு. எவ்வளவு தப்பு இருந்தாலும் நீ கவலைப்படாத, நீ போய் பேசுன்னு சொல்ற ஒரே ஆள் that me inside me, right? So this conversation is very, very important. And when you love yourself, right, when you don't validate yourself, when you embrace the negative words, the outcome is phenomenal. Outcome is really phenomenal. You know why? We are scared to use negative words. We are scared about negativity. So when you think that, yes, I can do it, I'm going to do something really different, I'm going to try this. And without trying, you will never know whether you're achieving what you set out to achieve or not. And along the way, do not forget being witty. That gives you the adrenaline rush inside your body. You know why? That camouflages the nervousness. Nadula or subtle or joke on insert pannunga. I think the veterans are sitting here. Thomas sir, Selvan sir, all Venu, all of these guys are like veteran humor people, right? I learn a lot from hearing their speeches. So it's very important that we are witty at all the times. At all the times, except funeral, please be witty everywhere, right? Whether you are COVID positive, don't worry about it. In fact, recently I read a meme where all COVID negative people should isolate themselves. And that number is very less these days. The positive people are more, right? So look at the way people are using the situation and then trying to bring out a humor. I still remember Selvan sir talking about his hospital visit as part of his humorous speech. Every little thing he gave importance, and the whole thing turned out to be really humorous. And that is why I tell people that humor sometimes comes from pain. எனக்கு self-deprecating humor எனக்கு ரொம்ப easy.
Guru from Medley Club, he also keeps telling self-deprecating humor is very easy, but that self-deprecation doesn't come easily. There is a pain. நான் இப்போ நரேட் பண்ண பெயின் கண்டிப்பா இருக்கு. அந்த பெயினை நம்ம எப்படி கேமஃப்ளாஜ் பண்ண முடியும், அதுதான் ஹியூமரா மாறுது. ஸோ do you have any pain? Convert that into humor. Do you have any negative feeling? Convert that into humor. So bring in negativity and wittiness together. That is why I named it as negativity. I also have another session called creativity, where I talk about people should think creatively. So all of these are mixed together. So it's easy for me to just say, hey, think negative and walk away. But you need to be excited about your existence in this world. Not everybody is lucky. Today at 5:30 p.m., we all are sitting in this meeting. The first reason is we are all lucky to be alive and kicking and being where we are today. We've all had a fantastic life. The ups and downs are part of life. We have embraced that. And today we are here, we are first lucky. And you need to be proud about that. And finally, I think my red card has come and I asked them to give me 5 minutes after the red card. Final piece of suggestion, not an advice, is celebrating small wins. We all எல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம். இன்னைக்கு Vidurar, congratulations on your DTM speech. Soon after this, you're going to deliver. So he will wait till he became a DTM to celebrate. நீங்க ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச் கொடுத்த பிறகு நீங்க செலிப்ரேட் பண்ணீங்களா? ரொம்ப பேர் பண்ணிருக்க மாட்டோம். அப்பா முடிஞ்சதுடா, ஐயோ அடுத்த ப்ராஜெக்ட். ஏன்னா the worry will be for the next one. We forget the small victory that we had. Celebrate every small win. எனக்கு இப்ப இந்த 30 மினிட்ஸ்ல 29 மினிட்ஸ்ல தீத்துட்டேன்னா எனக்கு செலிப்ரேஷன். அது 31 ஆயிடுச்சுன்னா ஐயோ நான் ஒரு மினிட் தாண்டி போயிட்டேன், ஏற்கனவே தாண்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் we forget to celebrate small wins. And body needs that energy, that excitement. That is when you feel proud about yourself, and you're the only one who can celebrate. Every morning when I look into the mirror, I have that conversation. There is 1 minute of celebration that I have about yesterday. I got biryani when I went to the restaurant, and I celebrate with this guy inside me. Macha, how lucky da! Because how many times I've gone and they said biryani tindu pochu. So that the previous day I got biryani, I celebrate. So it's like that. Be silly when you celebrate. You don't have to really cut a cake or call 5 friends and say, I'm going to throw a party. Not that. That celebration within you is very, very important. That little smile on your face is very important. These are things that did not come that easily for me, but I learned it over time. And today I feel it is an important part of your life. And that is what is more important. So finally, love yourself. Do not hate to do little celebrations. Embrace negativity and be that witty self every time you get an opportunity, and never shy away from failing. That is certainly a stepping stone for success. Thank you so much for inviting me, and good luck to all of you. Thank you. Thank you, DTM Jayan, for that wonderful speech. Actually, you fostered so much of positivity. You made us all smile, grin, laugh, and visualize. And we are all smiles now. Thank you so much. That is quite energizing. And now let's move on to our next speaker. This is a DTM acceptance speech. This is by our own DTM Vidurar. He's a robotics engineer. He's working in a private company. He has been our past club president, and he's currently serving as the area director of Area B2. Without much ado, I'm welcoming DTM Vidurar for his DTM acceptance speech. Over to you, Vidurar. Thank you, Toastmaster of the day. So am I audible and visible as Jayan asked? Now this is a new protocol, right? Oh, am I audible? Yes. Thank you. Whenever I saw Dhananjaya Itirachi, I also thought, I see something in me, but no one else saw it. Whenever I heard Mohammad Kotani's speech, I also felt there was power in words, but not in my words. Whenever I saw Darren Tay's speech, I also felt that maybe I should try wearing my underwear outside my pants, but
I didn't have the guts to do that on stage. Whenever people call me for educational session like Jayan, I feel worried because I won't be able to deliver it. Dear Toastmasters and fellow Toastmasters, I had a dream. I wanted to be on stage and I wanted to speak. I wanted to speak so people would listen my words. But there was only one problem. Whenever I went on stage, my body shook like earthquake. My heart raced like a Ferrari, but my words came out like a TVS 50. It was exactly 5 years ago that I heard about Toastmasters from my schoolmate Toastmaster Shalini and my brother Toastmaster Vivek nearly at the same time. Initially, it sounded bit funny. Toastmaster, Roti Master, Leader, Maker, etc. My friends were staying so long on this. But I decided to attend the first meeting to see what it is actually, because G was saying something, my brother was saying something. I wanted to witness it. When I came to the Tamizhootru Chennai Solvendargal Mandram, there was only one speaker that day who was none other than DTM Vengat. When he started speaking, my jaw dropped down with excitement. I had never seen such an eloquent speaker who can inspire people instantly. Then days passed. My friend Toastmaster Shalini kept on inviting me. I was interested and decided to join after my semester exams. I joined Toastmasters on June 1, 2018 and became member of this prestigious Tamizhootru Chennai Solvendargal Mandram. On June 10, the day came. I was fully prepared. I wrote an amazing speech with structure, vocal variety, body language. All these were packed into my icebreaker and gave it to my mentor, DTM Vengat. He asked me to practice before delivering on stage. I took his words, practiced 5 to 10 times. Then I was ready to roar like a lion. But by the time when I finished, the audience thought I whimpered like a kitten. I wanted to drown myself in a glass of water until the evaluation session started. My evaluation was done by none other than DTM Matru Sridhar. When he spoke about the things I did well, the potential I had, and the things I could have done better, wearing my watches frequently and shaking my hands like this, I realized the true power and essence of Toastmasters. In few months, the humorous speech contest season arrived and I decided to compete. But giving a funny speech for me was like baking a wedding cake without a recipe. I really worked hard and came up with dozens of perfectly boring ideas. I suddenly recollected an incident from my day-to-day life, a typical day of an engineering student. I ended up winning the third prize. That was the spark which lit the flame in me. Consider my journey further. I was introduced to the leadership roles by DTM Tamil Ilakya with the guidance and mentorship from many veteran Toastmasters like Toastmaster Kundavi, DTM Sambath, DTM VNSR, and DTM Sugandhi, DTM Pat, Toastmaster Padmanabhan, DTM Ashok, DTM Srinath, and DTM Venkat, and DTM Partha and Satish, and many more, and DTM Reena ma'am for her guidance and support throughout the leadership journey. I was able to succeed in multiple leadership roles because of these veterans. I have been in all XCOM roles, area director, serving as an area director. I concluded division conference chair, club mentor, club coach, and YLP coordinator. I wanted to dedicate this DTM award to my parents for setting up the stage for my journey. I would also like to thank each and every member of Tamizhootru Chennai Solvendargal Mandram for the support and feedback throughout the journey and for shaping me as a better person. If someone comes and asks me, apart from all these, what is your takeaway from Toastmaster? I will say relationship with these two people whom I can't stop thanking for what they have done and inspired me. DTM Rahul, my go-to person now in my life. Whenever I have a doubt in my personal,
and Toastmasters. He gave me a clear view. And last but not least, DTM Vaishali. She has molded me inch by inch. We both traveled together in Toastmasters journey, and you have been my pillar of support. You are the person who felt from the bottom of the heart that I should achieve something bigger in my life. So I owe this award to all these members and DTM Rahul and Vaishali for standing alongside me whenever I needed the most. DTM doesn't mean that I am a perfect speaker now. I have invested time and energy in becoming a better speaker, a better leader, a better person as a whole. One of the Toastmasters came to me and asked, Vidura, will you stop Toastmastering? I replied, definitely not. Over to Toastmaster of the day. Thank you so much, Toastmaster Vidura, for that wonderful speech. And thanks for recalling all your mentors. That's a nice way of doing it. We were talking about achievements, right? And I am very much impressed by the achievement of mankind. As we have seen, human evolution and the civilization was slowly growing up for many centuries. But from 14th century, suddenly we started having many science inventions and advancements, and we were growing very fast. I would say like the invention of electricity, telephone, and computer were the very important milestones in our lives. They transformed our lives like anything. And when it came to the previous, that is the 20th century, there was one thing came in. It surpassed all these milestones, that is the internet. That enabled impossible things to happen, that made each and every person on this earth much richer than the kings and queens of our past centuries. It gave us the comfort to meet everything, to understand and enjoy everything in this world from the from it is sitting in your home itself, just like how we are doing today. So that is one of the achievement of mankind that I would say. Before we go into other achievements and how we recognize it, let us move on to our next session. This is a special table topic session. This is to be conducted by our DTM Selvan. DTM Selvan is a PWD engineer, and he's very good at speaking in Tamil as well as English. He speaks with such a humor and a deep and depth analysis also. It is really, I'm actually proud to welcome him on this stage. This stage is over to you, DTM Selvan, sir. எல்லைகளை எட்டிப்பிடித்து இன்னும் ஒரு குறிக்கோளை எட்டுவதா எல்லையற்ற உற்சாகத்தோடு இங்கு கூடியிருக்கும் சாதித்து மிளிர்ந்தவர்கள், சாதிக்க முனைபவர்கள் அனைவருக்குமே உங்களைப் போல் ஒருவனாக இருக்கும் ஆசையும் ஓடிக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களும் தரட்டும். இன்று கதைகேளு என்று தலைப்பை பார்த்திருப்பீர்கள். இன்று நம் கதைக்க போகும் கதாநாயகன் ஒரு முக்கியமானவர். அவருடைய நம்பிக்கையிலே எது சாதனை? அந்நியர்களை விரட்டுவதா? இல்லை. அகிம்சையை அறிமுகப்படுத்தியதா? அல்ல. ஆன்ம சுத்தி, உண்மை வலுவாத ஆன்ம சுத்தி, அதுதான் சாதனை என்று நம்பிய ஒருவரை பற்றி தான் நாம் இன்று கதைக்க போகிறோம். மோகன்தாஸ் காந்தி. இவரது வரலாற்றை நாம் நிறைய முறை கடந்து போயிருப்போம். ஆனால் கவனிக்க மறந்த சில பக்கங்கள் என்னுள் எழுப்பிய கேள்விகளை நான் இன்று அறிவு கூர்மையும் பண்புகளும் தலைமைக்குணமும் உடைய உங்களிடம் கேட்கப் போகிறேன். உரிமையுடன் கேட்டு ஐய தெளிய போகிறேன். இந்த திடீர் தலைப்புக்கு 1 நிமிடத்தில் பச்சை, அடுத்து மஞ்சள், 2 நிமிடத்தில் சிவப்பு, கால எல்லைக்குள் என் கவலை தீர்த்தால் அடைவேன் ஓப்பு. மாசுபடக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தில் அவருடைய வார்த்தைகளையே உபயோகப்படுத்துகிறேன். கேள்விகள் என்னுடையது, வரலாறு அவருடையது. ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். தாத்தாவிலிருந்து ஓதா காந்தி என்ற உத்தம சந்திர காந்தி என்னுடைய பாட்டனார்.
அவர் போர்பந்தரில் திவானாக இருந்தார். ராஜாங்க சூழ்ச்சிகளினால் ஜூனாக்காட்டில் அடைக்கலம் புகழ் இருந்தது. அப்போது அவர் நவாபுக்கு இடது கையால் சலாம் செய்தார். அந்த மரியாதை குறைவான செயலை ஏன் செய்தீர்கள் என்று கேட்டபோது, என் வழக்கரம் முன்பே போர்பந்தருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார். இது கொஞ்சம் அதிகப்படியான பிடிவாதமாக தோன்றுகிறது. ஆகவே என்னுடைய முதல் கேள்வி நம்முடைய ஆபிரகாம் சாருக்கு. சார், எய்தர் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ். தலைமை பண்புக்கு பிடிவாத குணம் எவ்வளவு அவசியம் என்று கருதுகிறீர்கள்? How essential is adamancy and obstinacy as a leadership attribute? Sir, you are in mute. I was in mute to buy some more time. You got to be adamant if you want to achieve what you have to. Adamant is a bad word. And today we had a great teacher who told us about the positivity of negativity. Adamant is a negative word which has such positive connotations. Without being negative in terms of being adamant, no leader wins. No leader makes it. So you can be sweet, you can be goody-goody, you can be honey and sugar, but you will end up eaten by the ants. If you want to survive, you got to have a will of your own. You got to have an objective that goes beyond your immediate popularity. That is a major problem leaders face. They fall for popularity and forget the destination. So be adamant, be successful, get admired, if not immediately in your lifetime, later. It's still worth doing it. Over to you. Thank you. Thank you, sir. I was so adamant in getting you as the first speaker. அடுத்து அவருடைய தாயாரை பற்றி. என் தாயாருக்கு அனுபவ ஞானம் அதிகமாக உண்டு. சமஸ்தானத்தை பற்றி விவகாரங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய புத்தி கூர்மைக்காக ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அவரிடம் அதிக மதிப்பு வைத்திருந்தார்கள். தாகூர் சாஹிப்பின் வித்வந்துவான தாயாருடன் என் தாயார் உற்சாகமாக விவாதித்ததெல்லாம் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. My question gets here. பார்த்தசாரதி சார், தாயாரின் அரசியலற்ற அனுபவ ஞானம் குழந்தையின் தலைமை பண்புக்கு எவ்வளவு தூரம் உதவும்? How much is wisdom of mother helpful in child's leadership quality? நன்றி சார் வாய்ப்புக்கு. மகாத்மா காந்தியின் தாயார் பத்தி சொல்லணும்னா, புத்லிபாய் அவங்க வந்து மகாத்மா காந்திக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காங்க. அவரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் வந்து அயல் நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மகாத்மா காந்தி கிட்ட சொல்றாங்க, அயல் நாட்டுக்கு போனா எல்லாருக்குமே அந்த ஊர் பழக்கம் எல்லாமே வரும். ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க வந்து ஒரு 3 இது ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க அவங்க மகாத்மா காந்தி கிட்ட இருந்து. நீ வந்து மது அருந்தக்கூடாது, மற்ற பெண்களை இது பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தொந்தரவுபடுத்தக்கூடாது, அப்புறம் பொய் சொல்லக்கூடாது. மேபி இது வந்து அவங்க வந்து ஒரு இதுவா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாருமே ஒரு எல்லாரும் சொல்றதுதான், நம்ம இன்னும் பெருசா ஒன்றும் விஷயம் இல்லை. பட் ஆனா இது வந்து ஒருத்தங்க கிளம்பும் போது, ஒருத்தங்க வெளியூர் போகும்போது இதை சொல்லும் போது, இது அவங்க அம்மாவோட கேரக்டரையும் குறிக்குது, மகாத்மா காந்தியோட கேரக்டரையும் குறிக்குது. அது பேஸ் பண்ணி அவரும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறாரு. இது வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. இது வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, அதை பத்தி அதன்படி நம்ம செய்யணும் அப்படின்னு. இந்த வந்து இந்த மாதிரி ஒரு தாயும் இந்த மாதிரி ஒரு மகனும் நம்ம வந்து ரொம்ப பாக்குறது இல்லை. எல்லாருமே பாத்துக்கோப்பா, உடம்ப பாத்துக்கோப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்றது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு இது வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். அண்ட் இதுதான் வந்து மகாத்மா காந்தியோட வாழ்க்கையிலையும் இவ்வளவு தடவை நமக்கு உயர்வை கொண்டு வந்திருக்கு. அண்ட் மகாத்மா காந்தி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மறைக்கிறது எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணாலும், 1000 பேர் 1000 சொன்னாலும் அவர் எதையும் மறைக்கிறது இல்லை. இதெல்லாம் தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ற குணம் அவர். சோ அந்த மாதிரி மறைப்பு அவருக்கு வந்து வாழ்க்கையில தேவையில்லை. எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணாரோ ஊருக்கு எல்லாமே சொல்லியிருக்காரு. இதெல்லாமே நான் பண்ணேன். ஆமா நான் பண்ணேன், எனக்கு வெக்கப்படல, எது பண்ணாலும் சரி, பட் நான் பண்ண. சோ அதுதான் வந்து ஒரு தாய் வந்து ஒரு மகனுக்கு கொடுக்க முடியாது. அது நம்ம
நமக்கு நம்ம தாய்மாரிடம் வந்திருக்கோம், இதே நம்ம நம்ம பசங்களுக்கும் பண்ணணும். கண்டிப்பா அதுதான் நம்மளோட வருங்காலத்தையும் உருவாக்கும். நன்றி சார், வாய்ப்பு. மிக்க நன்றி சார். அம்மா எனக்கு நல்லா சாப்பிடுங்கிற ஒரு அறிவுரை மட்டும்தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இன்னும் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் காந்தியடிகளை பற்றியே பேச வேண்டும் என்று இல்லை, வேறு சாதனையாளர்கள், மிகச்சிறந்த சாதனையாளர்கள் ஆகிய உங்களை பற்றி கூட நீங்கள் பேசலாம் என்று நான் ஒரு சில கருத்தை தெரிவித்துவிட்டு, அடுத்து ஒரு சின்ன இது, அவருடைய ஆசிரியர், என்னுடைய உபாத்தியாயர் தம் பூட்ஸ் காலால் என் காலை சீண்டி அப்பதத்தின் என் பக்கத்து பையனின் ஸ்லேட்டை பார்த்து அப்பதத்தின் எழுத்துக்களை காப்பியடிக்க தூண்டுகிறார் என்பதை நான் அறியவில்லை. காப்பியடிக்கும் வித்தையை நான் என்றுமே கற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றாலும் நான் என் ஆசிரியரிடம் நான் கொண்டிருந்த மதிப்பை இச்சம்பவம் கொஞ்சமும் குறைத்து விடவில்லை. பெரியவர்களிடம் இருக்கும் குறைகளை காண்பதில் குருடனாகவே இருந்து விடுவது எனது சுபாவம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஐயா டோஸ்ட் மாஸ்டர் ராம் பிரசாத் அவர்களை விரும்புகிறேன். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் சொல்லலாம். ராம் பிரசாத் ஐயா, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கேள்வியை சொல்லுகிறேன். பெரியவர்களிடம் இருக்கும் குறைகளை காண்பதில் குருடனாக இருப்பது பலமா பலவீனமா? Is turning a blind eye to the shortfalls of elders or superiors strength or weakness? Over to you, sir. நன்றி ஐயா. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று 250வது கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது எனக்கு தாய்மொழிக்கு அடுத்தபடி தாய்மொழி மன்றம் தமிழூற்றை தான் நான் நினைப்பது உண்டு. அதாவது முடிந்தால் சரித்திரம் படிக்க வேண்டும், இயன்று சரித்திரம் படைத்தல் வேண்டும், அல்லது சரித்திரமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் சரித்திரம் எப்படி படைக்க வேண்டும், எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தால்தான் முடியும். அதற்காகவே இது போன்ற மன்றங்களில் டோஸ்ட் மாஸ்டர் மன்றம் பெரும்பாலும் பல கேள்விகளை கேட்டு சிந்தனையை தூண்டிவிட்டு அந்த சிந்தனையினால் இந்த சரித்திரங்கள்லாம் படைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சரித்திரமிக்க இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சரித்திரம் படியுங்கள் அல்லது படையுங்கள் என்று சொன்னீர்கள். இதை சொல்லும் பொழுது அவர் படித்த சரித்திரம் எனக்கு நினைவு கூறுகிறது. அவர் சொல்லுகிறார், ஹரிச்சந்திரனின் கதை உண்மையிலேயே நடந்த ஒன்று என்று நான் நம்பிவிட்டேன். ஹரிச்சந்திரன் சரித்திர புருஷனாக இருக்க முடியாது என்று என் பகுத்தறிவு இன்று எனக்கு கூறுகிறது. என்றாலும் என்னை பொறுத்தவரை ஹரிச்சந்திரனும் சிரவணனும் வாழ்க்கையின் உண்மைகள். ஹரிச்சந்திரனை போல் எல்லோரும் ஏன் சத்தியசீலர்கள் ஆகக்கூடாது என்று அல்லும் பகலும் என்னை நானே கேட்டுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை பற்றி ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. சிவகுமார் சார் இருக்காரா? எஸ் சார். சிவகுமார் சார், நாம் அதிகப்படியாக இது உண்மையில் நடந்ததா? இந்த பகுத்தறிவு சார் ஆடியோ வரல, ஸ்டக் ஆயிடுச்சு. பேசுறீங்களா சார் நீங்க? இல்லையா, உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியா? எனக்கு மட்டும்தான் பயந்துட்டேன். சரி, உங்களுடைய சார்ஜர் ஏதாவது போயிருச்சுங்களான்னு தெரியல. சார்ஜ் அவருடைய தொலைபேசி எண் இருந்தால் யாராவது அவருக்கு அழைத்து சொல்லுங்க. மின்தடை இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவருடைய கம்ப்யூட்டர். இப்ப யார் பேசுறா? சார் பேசுறீங்களா? இப்ப நான் தான் இப்ப கேக்குதா?
இப்ப கேக்குது இப்போ சார். கேக்குதா? கேக்குறது சொல்லுங்க. ஓகே. ஏதோ நடுவுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பகுத்தறிவு நம் வளங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இஸ் ரேஷனலிஸ்டிக் அப்ரோச் அகைன்ஸ்ட் அவர் growth sometimes? தமிழ்ல ஒரு முறை சொல்லுங்க. ஐயோ நான் சரியா தமிழ்ல கேட்க முடியல. பகுத்தறிவு கூட நம் வளர்ச்சிக்கு பகையாக வாய்ப்பு இருக்கிறதா? பகுத்தறிவு கேக்குதா? கேக்குது. வணக்கம். 250வது கூட்டத்தில் கலந்து கொள்வது மிக பெருமிதம் அடைகிறேன். இது என்னுடைய முதல் கூட்டமும் கூட. பகுத்தறிவு ஒருபோதும் நம்முடைய வளர்ச்சிக்கு பகையாகுமா? உங்களுடைய தலைப்பு சரிதானங்க? பகுத்தறிவு வளர்ச்சிக்கு பகையாகுமா? ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த மனித சமூகம் இதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தொடக்க புள்ளியிலிருந்து இன்று எட்டியிருக்கும் எல்லை நாம் காண்போமானால் இது முழுவதும் பகுத்தறிவின் காரணமாகவே நாம் அடைந்திருக்கின்றோம் என்றே நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே பகுத்தறிவு ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஒளி விளக்காக மட்டுமே இயங்க முடியும். ஒரு தனிமனித வாழ்விலும் சரி, ஒரு சமூக இயக்கத்திலும் சரி. இதை நான் கூறியதால் மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய கடந்த கால வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கூட பல நாடுகள், பல சமூகங்களும் பகுத்தறிவு இயக்கங்களாலும் பகுத்தறிவு பரப்புரைகளாலுமே இன்று பல நல்ல மாற்றங்களை அடைந்திருக்கிறது, உயர்ந்த நிலைகளை எட்டியிருக்கிறது. எனவே இன்று மட்டுமல்ல, என்றுமே பகுத்தறிவு தனிமனித வளர்ச்சிக்கோ ஒரு குழுவின் வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ பகையாக இருக்கவே முடியாது. இதனை குறித்த விமர்சனங்கள் எழலாம், பலருக்கும் பலவிதமான பார்வைகள் இருக்கலாம். என்றாலும் ஒரு பொது கருத்தாக எனக்கு இந்த ஒரு தருணத்தில் முன்னிற்பது பகுத்தறிவு என்றுமே பகையாகாது. அதை நாம் பரவசத்துடன் வரவேற்று கொள்ளலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்து அவருடைய மனைவி, அவர் மனைவியிடம் எவ்வாறு மனைவியை பற்றி கூறுவதை சொல்லுகிறோம். நான் அவரை கோயிலுக்கு போகக்கூடாது என்றும் தன் தோழிகளை போய் பார்க்க கூடாது என்றும் தடை விதித்தால் கபடமற்ற ஒரு பெண் அவற்றை எப்படி சகிப்பாள்? அவளுக்கு கட்டுத்திட்டங்கள் எல்லாம் விதிக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்றால் அதே போன்ற உரிமை அவளுக்கும் உண்டு அல்லவா? இவையெல்லாம் இன்று எனக்கு தெளிவாக புரிகிறது. ஆனால் அப்பொழுதோ கணவனுக்குரிய அதிகாரங்களை செலுத்தியாக வேண்டும் என்றே நினைத்து வந்தேன் என்று மனைவியை பற்றி குறிப்பிடுகிறார். நான் இப்போது கணவன் மனைவியை கட்டுப்படுத்துவதாக மட்டுமே இந்த தலைப்பை கொண்டு செலுத்த விரும்பவில்லை. டிடிஎம் சம்பத்தையாவிடம்தான் அடுத்து அந்த கேள்வி. இன்றைய சூழலில் நமது வாழ்க்கை துணைக்கு நாம் உரிய அளவு சுதந்திரம் தருகிறோமா? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு? இதுதான் கேள்வி. எல்லா நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கேள்வியில் கணவன் மனைவிதான் என்றில்லை என்றால் பிறகு அதே கேள்வியிலும் புகுத்திவிட்டார். எந்த இரண்டு பேருக்கும் இது பொருந்தும். ஒரு காலத்தில் இயற்கையோ வாழ்ந்த குடும்பங்களில் ஒரு முறையில் அதிகாரம் பயிலப்பட்டு வந்தது. தந்தை சொன்னால் கேட்பார்கள், பெரிய அண்ணன் சொன்னால் கேட்பார்கள். அதில் முக்கால்வாசி சமயங்களில் நெருடல் எதுவும் இருக்கிறது. தந்தை தவறாக எதையும் சொல்ல மாட்டார். அது நன்றாக போய்கொண்டிருந்தது. அதே போல் கணவன் மனைவிகளுக்குள்ளும் இருந்தது. பிற்காலத்தில் இப்பொழுது தனி மனித சுதந்திரம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது என்ற அளவுக்கு நான் சொல்லுவேன். ஒரு அளவுக்கு மீறி என் சுதந்திரம் உன் வாழ்க்கையில் குறுக்கிடலாமா என்று கேட்கும் அளவுக்கு அது வந்துவிட்டது. மேற்கத்திய நாடுகளில் அந்த அளவில் சென்று மிகவும் ஒரு அவலமாக கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என் கருத்து. நம் நாட்டில் கணவன் மனைவிகளுக்குள் யார் யாருக்கு அதிகாரம் கொடுப்பது, யார் யாரிடம் கேட்டு பெறுவது, யார் ஒரு உரிமைகளை கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு முகாந்திரமே கிடையாது. ஆனால் நாம் பழைய மரபுகளில் சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு அதை தவறான முறையில்
பயன்படுத்தும் சில குடும்பங்களை காண்கிறோம். தற்போதைய இளம் மனிதர்களில் இதற்கு அவ்வளவாக தேவையில்லை. இந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை. இருவரும் பணம் சம்பாதிக்கிறார்கள், இருவரும் சத்த காரியங்களை கவனித்துக் கொள்கிறார்கள் என்ற நிலைமை வந்தவுடன் இவர்களுக்குள் யார் யாரை கட்டுப்படுத்துவது, யார் உரிமை கொடுப்பது என்ற பேச்சுக்கு இப்போது இடம் இல்லை. இது ஒரு நல்ல நிலைதான். இந்த நிலையை மனக்கசப்பில்லாமல் தொடர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். திரும்பவும் எதிர்கட்சி நெறியாளர் அவர்களையும் அளிக்கிறேன். நன்றி ஐயா. இப்போது சுதந்திரம் கொடுக்கப்பட தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள், எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அடுத்து அவருடைய முக்கியமான அவருடைய உடல் வலிமை குறித்த ஒரு சின்ன கருத்து அவருடையது. படிப்புக்கும் தேக பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை என்ற தவறான கருத்தும் அப்பொழுது எனக்கு இருந்தது. கிரிக்கெட் அல்லது கால்பந்து விளையாடியதே இல்லை. ஆனால் இன்று பாடத்திட்டத்தில் மனப்பயிற்சிக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்படுகிறதோ அவ்வளவு உடற்பயிற்சிக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை அறிவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அடுத்த பேச்சாளர் டிடிஎம் வேணு நீலகண்டன் ஐயா இருக்கிறீர்களா? வணக்கம். இருக்கிறேன். உடலை பராமரிப்பது உங்களது சொல்வேந்தர் பயணத்தில் எவ்வாறு உதவுகிறது என்று கருதுகிறீர்கள்? நீங்கள் எவ்வாறு பராமரிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நன்றி நன்றி ஐயா. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று கூறுவது போல, உடம்பிற்கு நாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல உடம்பை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கும் சொல்வேந்தர் மன்றத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், தற்காலத்தில் சொல்வேந்தர் மன்றம் என் உடல்நிலையை குறைக்கிறது என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் அந்த மெய்நிகர் கூட்டத்திலே ஒரு இருக்கையிலே என்னை இருத்தி விட்டு, இந்த கவுச் பொட்டேட்டோ என்று சொல்வார்களே அது போல ஆக்கி, ஆம்சேர் கிரிட்டிக் என்று சொல்வார்களே அது போல மதிப்பீடு செய்ய வைத்து என்னை ஒரே இடத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். இல்லை என்றால் நான் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 19 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் தான் எனது மன்றத்திற்கு நான் செல்ல முடியும். அதுபோல மற்ற மன்றங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட நான் உடல் உழைப்பை கொடுத்தால்தான் என்னால் செய்ய இயலும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. என் வீட்டிற்கே எல்லோரும் வந்து விடுகிறார்கள். அதனால் இப்போது உடல் உழைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இது எனக்கு மட்டுமல்ல, இன்றைய குழந்தைகளுக்கு குறிப்பாக எல்லாருமே ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பள்ளியில் படித்த போது பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று படித்தோம், மிதிவண்டியில் போனோம், மரங்கள் ஏறினோம், திருட்டு மாங்காயை பறிப்பதற்காகவாவது ஏறினோம். பல விளையாட்டுகள் இருந்தது. ஒரு நிஜ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திறமையும் வளர்க்கக்கூடிய ஒரு உடல் உழைப்பு இப்போது இருந்தது. ஆனால் இப்போது குழந்தைகளை கண்டால் உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் அந்த மொபைலில் தங்களை ஈடுபடுத்தி ஒரு மெய்நிகர் வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது வருத்தம். உடல் உழைப்பு முக்கியம். குறைந்தது 45 நிமிடமாவது உழைக்க வேண்டும். ஒரு மருத்துவர் சொன்னது போல, வாயார சிரித்து வயிறார சாப்பிட்டு கண்கூர இது பண்ணி எல்லாமே நம்ம உடம்ப ஒவ்வொரு உறுப்புகளையும் பயன்படுத்தி எல்லா அசைவுகளையும் அங்க அசைவுகளையும் செய்து நலமுடன் வாழ்வோம். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் 250வது கூட்டத்தை நடத்தும் தமிழ்நாட்டு மன்றத்திற்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் உங்களிடம். நன்றி ஐயா. நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு சேர சுத்தியாவது ஒரு சுத்தலாம்னு நினைக்கிறேன், ஓடி ஓடி. அடுத்து அவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். திரு ஜிமி அவர்கள், அவருடைய ஆசிரியர், மறுநாள் தணிக்கை செய்து பார்த்து நான் கூறியதை நம்ப மறுத்து விட்டார். பொய் சொன்னதாக நான் தண்டிக்கப்பட்டேன். வேதனை தாங்காமல் கதறி அழுதேன். உண்மை உள்ளவன் எச்சரிக்கையுடன் இருப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். முருகேசன் ஐயா இருக்கீங்களா? இல்லையா? இந்த தலைப்பை நான் எடுத்துக் கொள்ளலாமா? வெங்கடகிருஷ்ணன் சார். வெங்கடகிருஷ்ணன் சார் யார் கேட்டது? நான் தான் கேட்டேன், வெங்கடகிருஷ்ணன் சார். அப்போ உங்களுக்கு தான் அது. பொய்யான குற்றச்சாட்டு எப்போதாவது உங்களை புரட்டி போட்டிருக்கிறதா?
Have you ever been accused falsely? Can you repeat that? Sorry. பொய்யான குற்றச்சாட்டு எப்போதாவது உங்களை புரட்டி போட்டிருக்கிறதா? Have you ever been accused falsely? நல்ல தலைப்பு. நீங்கள் காந்தியை பற்றி ஏதாவது நல்ல ஒரு தலைப்பு கொடுப்பீர்கள், அதை தமிழ்நாட்டு மன்றத்தின் வரலாற்றோடு இணைத்து பேசலாம் என்று எதிர்பார்த்திருந்த என்னை புரட்டி போட்ட தலைப்பு என்று நினைக்கிறேன். எந்த பொய்யான குற்றச்சாட்டுகளும் தாக்கியிருக்கின்றன, நிறைய தடவை தாக்கியிருக்கின்றன, அவற்றை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த தருணத்தில் ஒருவரிடம் ஒரு பொய் சொல்லி அது நிறைய நல்லவை நடந்திருக்கிறது. அப்படி பொய் சொன்னவர் இன்றைய தலைவர் நமது பட்டாபி அவர்கள். அவர் ஒரு பயங்கரமான தலைவர் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்கிற காரணத்தை இப்போது எல்லாம் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டு மன்றம் ஆரம்பித்து முதல் கூட்டம் கிட்டத்தட்ட 30 பேர் வந்திருப்பார்கள். நான் அந்த கூட்டத்துக்கு போக முடியவில்லை. படத்தை பார்த்து ஐயோ போகாமல் விட்டு விட்டோமே அப்படி என்று எனக்கு நிறைய கவலை வந்து விட்டது. இரண்டாவது கூட்டத்திற்கு நான் சென்றேன். அங்கு 25 பேர் இருந்தார்கள். அனைவரும் அருமை தமிழில் பேச முயற்சித்தார்கள். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மூன்றாவது கூட்டம் 15ஆனது. 4வது 5வது கூட்டத்தில் நாங்கள் தற்காலிக தலைவர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டோம். அப்பொழுது அந்த சார்ட்டரிங் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு நிலைமை வருது. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8வது மீட்டிங் வந்துட்டோம். அந்த மீட்டிங் 6 பேர் தான் இருந்தாங்க. பேட் சொன்னாரு, இல்லை இந்த நிறைய பேர் வரல, நம்ம அடுத்த கூட்டத்தில் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிப்போம் அப்படின்னாரு. 9வது கூட்டம் உள்ள போனா பேட் மட்டும்தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராம் பிரசாத் சார் வந்தாரு. நான் பேட் சார்ட்ட கேட்கிறேன், என்ன சார் யாருமே வரல, என்னதான் பண்றது அப்படின்னு. யாருமே வரலையா, நல்லதா போச்சு, அப்ப இன்னைக்கு சார்ட்டரிங் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டாரு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவருக்கு தமிழ்நாட்டு மேல. இது கண்டிப்பா வளரும், கண்டிப்பா இது ஒரு நல்ல புதிய முயற்சி, இதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு இருக்கும். இப்போ வராம காரணம் வேற இருக்கலாம், அதனால வந்து எதிர்காலத்தில் இது நல்ல ஒரு பெருமுயற்சியாக மாறும் அப்படின்னு அவர் அன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதனால அவர் சொன்னாரு, இப்போ இன்னைக்கு வரலன்னு கவலைப்படாத, நாளைக்கு அடுத்த கூட்டம் அதுக்கு அடுத்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்துருவாங்க, அதனால நீ ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அந்த தோசைக்காய் அந்த ஒரு சின்ன அறைக்குள்ள ஒரு மங்கலான வெளிச்சத்துல உட்காந்து அந்த லேப்டாப் வச்சுட்டு அந்த சார்ஜிங் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சது இன்னும் பசுமையா மனசுல நினைவு இருக்கு. பேட் அவர்களே, அந்த பொய்க்கு நன்றி. அந்த பொய் ஓரளவுக்கு உண்மையானதற்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனாலதான் நான் அவங்க சொல்றேன், நீங்க ஒரு பயங்கரமான தலைவர். நன்றி. நன்றி. அடுத்து அவருடைய அந்த மொழியை பற்றி அவர் ஒரு சின்ன இது, அவர் வந்து பார்சிய மொழி சுலபம் என்று சொன்னதில் மயங்கி விட்டேன். பார்சிய வகுப்பிலேயே போய் உட்கார்ந்து கொண்டேன். சமஸ்கிருதத்தில ஒவ்வொன்றையும் மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆனால் சமஸ்கிருத ஆசிரியர் மிகவும் வருந்தினார். உன் மதத்தின் மொழியை நீ கற்க வேண்டாமா? இதில் உனக்கு கஷ்டம் இருந்தால் என்னிடம் வந்து சொல்வதற்கு என்ன? அவர் காட்டிய அன்பினால் வெட்கி போனேன். இன்னும் அதிக ஞானத்தை இன்றளவும் அடையாது போனேனே என்பதற்காக இப்போது மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறார். நான் போஸ்ட் மாஸ்டர் அனிருத்கிரி இல்லை, உஸ்மான் ஜாஃபர் சார் இல்லை. So the question is, easy way out is the technique to quit. எளிய பாதை என்று ஈர்ப்பது இலக்கை சென்று அடையாது. இது உண்மையா? என் ஒளி அமைப்பு தெளிவாக தெரிகிறதா? என் ஒளி தெளிவாக தெரிகிறதா? தலைப்பை இன்னொரு சொல்லும். எளிய பாதை என்று ஈர்ப்பது இலக்கை சென்று அடையாது. Easy way out is the technique to quit. எளிய பாதை. Easy path. Okay, easy path. எளிய பாதை தானே? Yes. எளிய பாதை. Sorry. எளிய பாதை என்று ஈர்ப்பது இலக்கை சென்று அடையாது. Easy way is the technique to quit. வாலிப கவிஞர் வாலி ஒரு தடவை அவரது கவிதையில் சொல்லியிருந்தார், ஈஸி தான், பிளேடு தான், போர்டு தான், கஷ்டம்தான், நஷ்டம்தான், இருந்தாலும் அடிச்சு சொல்வேன் நான், வெற்றிக்கு ஒரு சீக்ரெட், வெற்றிக்கு ஒரு ஷார்ட்கட், நேர்மை நேர்மை நேர்மைதான். ஆகவே நண்பர்களே, உமது வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால்
அதற்கு எந்த ஒரு குறுகிய எளிய பாதை இல்லை. ஒரே நேர்பாதை தான் வெற்றிக்குரிய பாதை. அது என்றுமே நேர்பாதை, நீள்பாதை தான். ஒரு தடவை எனது வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் ஒரு மாம்பழ மரம் இருந்தது. எப்பொழுதுமே அந்த மாம்பழ மரத்தில் உள்ள மாங்காய் திருடுறதுக்கு நான் முயற்சி செய்வேன். ஒரு தடவை எனது தந்தை அங்க வீட்டில் இருக்கும் மாங்காய் என் வீட்டு மதில் சுவரில் விழுந்து விட்டது. நான் அதை எடுத்து சாப்பிடும் போது எனது தந்தை அதை கண்டுவிட்டார். அழைத்தார். யாருடையது? பக்கத்து வீட்டுடையது. எமது சுவரில் விழுந்துள்ளது என்று கூறினேன். என் தந்தை சொன்னார், அது திருட்டு. நான் சொன்னேன், அது எங்கள் மதில் சுவரில் விழுந்துள்ளது என்று. இல்லை, பக்கத்து வீட்டில் உள்ளவரிடம் கேட்காமல் எடுத்தால் அது திருட்டுதான். எப்பொழுதுமே உமக்கு தேவையானதை நேர்மையாக போய் கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அவர்களிடம் சென்று என் தந்தை எப்படி சொன்னார், இதில் உள்ள உண்மையை கூறுங்கள் என்று கூறினேன். அவர் கூறினார், தம்பி, இதற்கு பிறகு உனக்கு எப்பொழுது மாங்காய் தேவைப்பட்டாலும் எனது மதிலில் ஏறி எனது வீட்டிலே பறித்து கொண்டு செல். உனக்கு நீங்க இங்க இருக்கும் வரைக்கும் எல்லா நேரத்திலுமே மாங்காய் இலவசம்தான். நான் அன்று எனது தந்தையின் அறிவுரையின்படி குறுகிய பாதையை தெரிவு செய்யாமல் நேர்பாதையை தெரிவு செய்ததால் இன்று என் மகன் கூட பக்கத்து வீட்டில் மாங்காய் இலவசமாக பெறுகிறான். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இன்னொரு நண்பரை பற்றி அவர் விரிவாக பேசுகிறார். நான் அதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அவர்களுடைய பெற்றோர் அதை தடுத்த போது கூட அவரை சீர்திருத்துவேன் என்று சபதம் எடுத்து அவரோட பழகுகிறார். அதை பற்றி பிறகு சுருக்கமாக சொல்லுகிறார். நான் அப்போது எண்ணியதெல்லாம் தவறு என்பதை பிறகு கண்டேன். சீர்திருத்த முற்படுகிறவர் யாரை சீர்திருத்த விரும்புகிறாரோ அவரிடம் நெருங்கிய சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். Now the question goes to DTM Veena. Veena ma'am. Good evening, sir. Is there anyone you believe that you can reform and resurrect to be a better person? Sir, அது தமிழ்ல கேளுங்க பாப்போம். இவர் சிறப்பானவராக இன்னும் சிறப்பானவராக சீர்திருத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிற ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார்? Thank you, Table Topics Master. I wanted time to think about it, so I made you to translate in Tamil. At the end of the day, bilingual clubங்கிற advantage அதுதான். நான் பேச போற தமிழ் இப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இப்படிதான் இருக்க போகுது. And I think the one person who qualifies, நீங்க சொன்ன அந்த ஒரு person who qualifies, who can be resurrected, who can be reformed is DTM Reena GS. எவ்வளவோ லேர்னிங் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே சரி, எவ்வளவோ லேர்னிங் இருக்கு. நம்மளால எல்லாமே இன்கார்பரேட் பண்ண முடியறதே இல்லை. இங்க நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. இங்க அவங்களே எனக்கு நிறைய தடவை many of them have given me so much of inputs. அதெல்லாமே இந்த 2012ல இருந்து இருக்கு. இன்கார்பரேட் பண்ண முடிஞ்சுதானே எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கு. I have been enjoying and I think there is so much scope to reform. And I think it's applicable for everybody. But என்னோட learning so much scope to reform, because ஒரு வருஷம் நம்ம இதுதான் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அடுத்த வருஷம் அது கரெக்டே இல்லாம போயிருக்கு. ஸோ அதே ஓகே இப்போ நான் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் அடுத்த வருஷம் போகும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். தமிழ்நாடு பை இட் செல்ஃப் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க தொடங்கும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் குரூப். ஏன்னா செம்ம சீனியர்ஸ் இருந்தாங்க. இப்போ கரண்ட் பிரசிடென்ட் பேட் சார் தான் அப்போ சார்ட்டர் பிரசிடென்ட். Rahul, who is one of the leaders that I have watched and got inspired and அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த என்டையர் குரூப்பே பார்த்தீங்கன்னா எனர்ஜியே வேற லெவல்ல இருக்கும். ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. எதுக்கு இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னே தெரியாது. 2 மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணேன், ஒண்ணுமே செய்யல. எக்ஸ்காம் மீட் கூப்பிட்டு உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தோம். அவங்க பாட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் த பியூட்டி. ஸோ அதே டெக்னிக் வேற எங்கேயாவது அப்ளை ஆகுமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் தட் இஸ் த லேர்னிங். எங்க எந்த டெக்னிக் அப்ளை ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ எவ்ரி டே we learn and we reform. Thank you for the opportunity, sir. Thank you. நன்றி மேம். நான் இன்னும் நிறைய பேரை கேட்க முடியவில்லை.
இன்னும் சொல்ல போனா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அவருடைய குழந்தை பருவத்தையே தாண்ட முடியவில்லை. அவருடைய ஒவ்வொரு பக்கங்களும் நிறைய கேள்விகளையும், நிறைய சந்தேகங்களையும், நிறைய பாடங்களையும் நமக்கு எழுப்புகிறது. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்போது நிறைய காந்தியை பற்றியும் குறை சொல்லி அவரை பற்றி கருத்து சொல்வது நம்முடைய உரிமை என்று நாம் சொல்லுகிறோம். நான் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு கூட ஒரு ஆசை இருந்தது, நான் சத்திய சோதனை எழுத வேண்டும் என்று. ஆனால் நான் வளர்ந்த பிறகு இன்று நினைக்கிறேன், என்னால் சத்திய சோதனை எழுதவும் முடியாது. என்னுடைய சத்திய சோதனையை வேறு யாராவது எழுதினாலும் அதை எங்காவது மறைத்து விடலாமா இல்லை தொலைத்து விடலாமா என்று கருதக்கூடிய அளவுதான் இன்று நான் நம்புவேன். அதனால்தான் நான் நினைக்கிறேன், நாம் நமக்கு முன்னோல் இருப்பவர்களை பற்றி கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே எதை சொல்லுவதற்கு முன்னும் பலமுறை யோசிக்க வேண்டும் என்று கருதிதான் நான் இந்த தலைப்பை இன்று கொண்டு வந்தேன். ஏனால் அவர்கள் சாதனை என்று சொல்லுவது சாதாரண விஷயம் அல்ல. அது நாம் பெருமைப்படத்தக்க விஷயம் என்று நாம் கருதாவிட்டாலும் கூட அதை பற்றி கொச்சைப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தை விதைத்து விடைபெற்று நெறியாளர் வசம் மேடை ஒப்படைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் திரு செல்வன் அவர்களே. கதை கேளு என்றீர்கள். கதை கேட்பதன் மூலமாக நாங்கள் கருத்துக்களை நிறைய கேட்டுக்கொண்டோம். இது வழக்கமாக வருகின்ற நான் நிறைய கற்றுக்கொண்டேன் இந்த கூட்டத்திலே என்று சொல்வதை காட்டிலும், நம் ஒரு பேச்சாளராக, ஒரு தலைவராக என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை காட்டிலும், ஒரு மனித உயிராக, ஒரு இந்தியனாக நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சிந்தனையும் இன்று நீங்கள் அளித்தீர்கள். அதற்காக மிகவும் நன்றி. மிக மிக சிறந்த இந்த நிகழ்ச்சிக்காக. நாம் சாதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சாதனை என்பது என்று கூறும் பொழுது நாம் சொல்லுகிற இந்த மைல்ஸ்டோன் என்கின்ற அந்த குறிப்பிட்ட இடங்கள் தவிர்க்க முடியாதவை. நாம் அறிவியலில் மட்டுமல்லாமல் கலையிலாகட்டும், அமைதியிலாகட்டும், வேறு எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்தனையிலும் சாதனை என்பது எப்பொழுதும் இணைக்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கிறது. இதை ஒரு சமயம் நம்முடைய மனித குலமே அறிந்து கொண்டது. அதனால் இப்படிப்பட்ட சாதனைகள் நடத்தப்படும் பொழுதெல்லாம் அதற்காக யார் உழைத்தார்களோ, யார் மிகவும் பங்கெடுத்துக் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் மதிப்பிட்டு அங்கீகரிப்பது என்கிற ஒரு வழக்கமும் நம்முடைய மனித குலத்திலே தொடங்கியது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் எல்லாம் அறிய நோபல் பரிசு என்கின்ற ஒன்று இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 11 துறைகளுக்கு, அறிவியல் உள்ளிட்ட, அமைதி உள்ளிட்ட ஏராளமான துறைகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அது போல சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சில பத்தாண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய கின்னஸ் ரெக்கார்ட் என்பது தனித்துவமான சில குறிப்பிடத்தக்க செயல்கள், இவற்றை அத்தனையும் மனிதகுலத்திற்கு பயன்படுகின்ற சாதனை என்று கூற முடியாவிட்டாலும் கூட ஒரு சாதனை என்கின்ற அளவிலான சில குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் தன்னுடைய பதிவிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் வெளியிடும் வழக்கமாக அது வைத்து வருகின்றது. அது போல கலைத்துறையில், அதாவது திரைப்படத்துறையில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆஸ்கர் என்கின்ற இந்த பரிசு உலகம் எங்கும் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களையும் ஈர்ப்பதாகவும் அவர்களுடைய பெருமையை இன்னும் பலருக்கு பறைசாற்றுவதாகவும் பல விருதுகளை எல்லாம் வழங்கி கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு துறையிலும் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்தவர்களுக்கு என்று ஏராளமான விருதுகளை வழங்கி இருக்கிறது. இன்று நம்முடைய குடியரசு தினத்திலே கூட ஏராளமான மக்களுக்கு அம்மாதிரி விருதுகள் வழங்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். இதை எதற்காக நாம் கூறுகிறோம் என்றால், சாதனை என்பதும் சாதனைக்கு பின்னே நிற்கும் மனிதர் என்பதும் தனித்து பார்க்க முடியாது. எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு குறிப்பிட்ட மைல்கல் அல்லது அந்த ஒரு சாதனையை அங்கீகரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதன் பின்னே நிற்கின்ற, அதற்காக பாடுபட்ட அத்தனை மனிதர்களையும் அங்கீகரிக்க வேண்டியதும் மிக மிக அவசியமாகும். இந்த ஒரு கருத்தோடு நாம் கூட்டத்தின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்த பகுதியான குழு மதிப்பீட்டு பகுதியை நடத்தி தர நம்முடைய சொல்வேந்தர் திரு நாகேந்திர பாரதி அவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கின்றேன். Madam Kundavi, now is the time for my tag team reports. Reporting on the nuances of the speech, like timing, words, and grammar. Now, first comes the timely report, timers report. Please come, Toastmaster Parali Bala. Thank you so much, General Evaluator. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். நெருப்புடன் கூடும் போது நேரக்காப்பலுடன் மோதாதே என்றது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆரம்பத்தில். ஆனால் அனைவரின் நேரங்களை குறிப்பிடுகையில் எனக்கு தெரிந்தது. அனைவருக்கும் இந்த வாக்கியம் தெரிந்து அறிந்து அதன்படியே செயல்பட்டிருக்கிறீர்கள். Before I point out the time, I just want to say everybody is qualified for the polling. So congratulations on that. Special session, 28 minutes, 51 seconds.
DTM Vidur's speech 6 minutes 25 seconds. In the table topic session, DTM Thomas Abraham 1 minute, DTM Partha 2 minutes 21 seconds, guest Ram Prasad 1 minute 25 seconds, guest Sivakumar 1 minute 39 seconds, DTM Sampath 2 minute 20 seconds, DTM Venu 2 minutes 18 seconds, DTM Venkatakrishnan 2 minutes 23 seconds, guest Usman Jafar 1 minute 50 seconds, DTM Reena 2 minutes 14 seconds. Congratulations, everyone. Back to you, General Evaluator. Thank you, Toastmaster Parali Balan. Now comes the awesome report, raw counter report by DTM Sugandhi Madam. நன்றி சொல்வேந்தர் நாகேந்திர பாரதி அவர்களே. இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பான ஒரு கூட்டம். ஏனால் இன்று பேசிய நிறைய நம்மளோட உறுப்பினர்களும் விருந்தினர்களும் சிறப்பான சுத்தமான பேச்சுக்களை இன்று நம்முடைய படைத்தார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் பின்வரும் உறுப்பினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சுத்தமான சிறப்பான பேச்சுக்காக. முதலில் நமது உறுப்பினர் சொல்வேந்தர் மைதிலி, அவை Toastmaster of the day DTM Kundavi, General Evaluator Nagendra Bharati அவர்கள், தனித்துவமிக்க சொல்வேந்தர் தாமஸ் அவர்கள், தனித்துவமிக்க சொல்வேந்தர் சம்பத் அவர்கள், தனித்துவமிக்க சொல்வேந்தர் வேணு அவர்கள், தனித்துவமிக்க சொல்வேந்தர் செல்வன் அவர்கள், சொல்வேந்தர் உஸ்மான் அவர்கள். என்னுடைய அறிக்கையின் இரண்டாம் பகுதி நமது சிறப்பு விருந்தினர் DTM ஜெயன் அவர்களை எனது அறிக்கையிலிருந்து தள்ளுபடி அளிக்கிறேன் 2 காரணத்திற்காக. முதலாவது காரணம், அவர் நம்மிடம் நிறைய நேர்மறை எண்ணங்களையும் நிறைய மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டார். இரண்டாவது காரணம், அவர் ஏதோ உறுப்பினர் ஆவது பற்றி எனது காதில் விழுந்ததனால் நான் அவர் உபயோகித்த வந்து சோ அண்ட் போன்ற வார்த்தைகள் எனது காதில் மேற்கொண்டு விழவில்லை. அதனால் எனது அறிக்கையில் இருந்து அவரை தள்ளுபடி செய்கிறேன். மேற்கொண்டு தனித்துவமிக்க சொல்வேந்தர் பார்த்தா அவர்கள் வந்து ஒரு போன்ற வார்த்தைகளை சில முறை பயன்படுத்தினார். சொல்வேந்தர் ராம் பிரசாத் ஐயா அவர்கள் அதாவது என்ற வார்த்தையை 2 முறை பயன்படுத்தினார். சொல்வேந்தர் சிவகுமார் அவர்கள் 2 தேவையற்ற ஒழுக்களை பயன்படுத்தினார். தனித்துவமிக்க சொல்வேந்தர் ரீனா அவர்கள் 3 தேவையற்ற ஒலிகளையும், நமது தலைவர் தனித்துவமிக்க சொல்வேந்தர் பட்டாபி அவர்கள் 4 தேவையற்ற ஒலிகளையும் இன்று பயன்படுத்தினார். சொல்வேந்தர் நாகேந்திர. DTM Sugandhi Madam. Now comes our Renan Martin, DTM Venkatakrishnan, to give our grammarian report. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைய கூட்டம் எனக்கு மிகவும் சிறப்பான கூட்டமாக இருந்தது. இலக்கணராக மிகவும் மகிழ்ச்சியுடன் பணியாற்றினேன். துவக்கத்திலேயே வழக்கமாக நமது அறிவு பசியை தூண்டும் தலைவர் இந்த தடவை வயிற்று பசியை தூண்டிவிட்டார். பல உணவு பண்டங்களின் சுத்தமான தமிழ் வார்த்தையை இங்கே வழங்கி மிகவும் அருமையாக இருந்தது. நான் ரசித்தது குருமாவிற்கு கூட்டாமை என்பதும் கிச்சடிக்கு சணல் சோறு என்பதும் போன்ற தூய தமிழ் வார்த்தைகள் என்னை அதிகம் ஈர்த்தன. நன்றி தலைவர்களை அதை பகிர்ந்ததற்காக. இது போதாதென்று அடுத்து வந்த செயலாளர் மிக தூய தமிழில் அவரது அறிக்கையை வாசித்தார். ஜெயன் நாராயணன் சொல்வது போல அவருக்கு சத்தியமாக எதுவும் புரிந்திருக்காது அதிலிருந்து. குறிப்பாக ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, இடக்கரடக்கல் என்ற அந்த வார்த்தை நமது சொல்வேந்தர் மன்ற கூட்டங்களுக்கு மிகவும் ஒரு பொருத்தமான வார்த்தை. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பொது சபையில் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்கிற ஒரு இலக்கணத்தை சொல்லும் ஒரு வார்த்தை அது. அத்தகைய ஒரு அருமையான வார்த்தை இந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்ததற்காக செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது ஜெயன் நாராயணன் அவர்கள் பேசிய பேச்சில் பல நல்ல செறிவுள்ள கருத்துக்கள் வந்து விழுந்தன. அனைத்தையும் என்னால் குறிப்பெடுத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு சில குறிப்புகளை எடுத்துள்ளேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். Embracing the negative words. Do not forget to be witty. Humor comes from pain. Self-deprecation, camouflage, celebrating small wins, 1 minute of celebration. I felt these are the crux of his entire educational session. I really enjoyed these words. Next come the speaker, DTM Vidurar. His speech had number of good usages. Some of them which I really liked are when he uttered the word "I had a dream." I felt like I'm listening to Martin Luther King's speech. Shook like earthquake, true power, essence of Toastmasters,
veteran speakers. Those are some of the words which I really enjoyed from the speech of DTM Vidurar. On the table topic sessions, there are a number of speakers who spoke in English. I'll talk about the good words in English first. DTM Thomas used 2 good words which I really liked: honey and sugar, goody goody. He used these words in a very, very appropriate places which enhance the message that he wants to try to give to the audience. And மற்றபடி அதில் மற்ற பேச்சாளர் அனைவரும் தமிழ் பேசினார்கள். சில நல்ல வார்த்தைகள் டிடிஎம் செல்வன் அவர்கள் முதலில் ஒரு முன்னுரையை வழங்கும் போது சாதிக்க முனைந்தவர்கள் சாதிக்க துடிப்பவர்கள் என்று ஆரம்பித்தார். மிகவும் அழகாக இருந்தது. பார்த்தா அவர்கள் அயல்நாடு உயர்வு மறைப்பதில்லை போன்ற நல்ல வார்த்தைகள். ராம் பிரசாத் அவர்கள் தாய்மொழி மன்றம் என்று சொன்னார். மிகவும் அருமையாக இருந்தது. செல்வன் அவர்கள் பகுத்தறிவு என்றவுடன் அவருடைய பேச்சு தடைபட்டு விட்டது, எதனால் என்று தெரியவில்லை. சிவகுமார் சமூக இயக்கமாக பல பார்வைகள் போன்ற நல்ல இலக்கியத்தரமான வார்த்தைகள் வந்து விழுந்தன அவரது பேச்சில். சம்பத் டிடிஎம் சம்பத் அவர்கள் அதிகாரம் பகிரப்பட்டுள்ளது, தனி மனித சுதந்திரம் போன்ற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினார். வேணு நிலகண்டன் ஆரம்பிக்கும் பொழுதே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிற அந்த பாடலை சொல்லி ஆரம்பித்தது மிகவும் அழகாக இருந்தது. சில நல்ல வார்த்தைகள் மெய்நிகர் கூட்டம், கவுச் பொட்டேட்டோ போன்ற நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். உஸ்மான் ஜாஃபர் அவர்கள் வெற்றிக்கு நேர்பாதை என்ற நல்ல சொல் பிரயோகத்தையும் தெரிவு செய்வது என்ற நல்ல வார்த்தையும் பயன்படுத்தினார். ரீனா அவர்கள் ஸ்கோப் டு ரிஃபார்ம், ஸ்ட்ரகிள் போன்ற நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்தினார்கள். மிக அருமையான கூட்டம். இன்றைய கூட்டத்தின் கருவான சாதனை பல பேச்சாளர்கள் பயன்படுத்தினார்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த கூட்டத்தின் சொல்லான ப்ரைட், ப்ரௌட் ஆங்கிலத்தில், பெருமிதம் தமிழில் 3 பேச்சாளர்கள் பயன்படுத்தினார்கள். நாகேந்திர பாரதி அவர்கள் ஒரு முறையும், குந்தவி அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு முறையும், டிடிஎம் ஜெயன் அவர்கள் ஆங்கிலத்தில் 3 தடவையும் பயன்படுத்தினார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மேடையை பொது மதிப்பீடாளர் படிக்கிறேன். Thank you, DTM Venkatakrishnan. Now is the time for my report. I am really very proud to evaluate the milestone meeting of achievement, 250th milestone meeting of Tamizhootru Chennai Solvendargal Mandram. Great start, the beautiful welcome address in Tamil by TM Maithili. Then came that powerful presidential address with the introduction of guests. That was a very good start, orchestrating the combination of guests and members together. That was great thing, DTM Pattabhiram. Distinguished Toastmaster Selvam, in his own inimitable style, presented the last week's meeting, the meeting minutes of 248, in his own inimitable Tamil style. Here I have a suggestion that maybe we can arrange to have the minutes of the meeting of last meeting itself, right? This 249th meeting is there. Maybe that is a suggestion by me. Then after that brief introduction by me of my tag team, TM Kundavi introduced DTM Jayan, and DTM Jayan started his positive speech with the title Negativity, WITTY. It was a beautiful and sweet start with the negative words, horrible and hate. He used his natural intelligence, exploiting the artificial intelligence. The process of converting negativity into positivity was very well explained with sweet examples. Thanks, DTM Jayan. Then DTM acceptance speech by DTM Vidurar motivated us to aspire for DTM. Table topic master DTM Selvan, in his usual way, started the table topic session in a story sequel, connecting it with our Martyrs Day. Well done, TT Master DTM Selvan. And then I am also proud to congratulate my tag team for giving the wonderful evaluation of the speeches with reference to the timing, counter, and grammar. It is also a great feeling of pride for me to witness the presence of our DTM Thomas, the great veterans Toastmasters, DTM Thomas, DTM Partha, DTM Ashok, DTM Reena, DTM Venu, TM Yuvaraj, TM Ramprasad, the old timers. Thank you all. Overall, I enjoyed this milestone meeting, which started with a feast of eatables like parota by our president, DTM Pattabhiraman, followed by the feast of motivational and entertaining speeches. Thank you all. Over to you, TM Modi.
மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. மிக மிக அருமையான மதிப்பீடு. உங்களுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த 250வது கூட்டத்தில் பங்கு பெற்றமைக்காக மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதே நேரம் பொதுவாக தமிழூற்று என்றாலே ஏராளமான தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர்கள் உள்ள மன்றம் என்கிற பெயர். இன்று இந்த மன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற இன்னும் ஏராளமான தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர்களால் இந்த கூட்டம் மிக மிக சிறப்பு பெற்றது. அத்தனை பேருக்கும் நன்றி. சாதனை, மைல்கல், இந்த இரண்டும் இந்த ஒருங்கு சேர நிகழ்கின்றது. இந்த சாதனையை நிகழ்த்த காரணமாக இருந்த இங்கே பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். திரும்பவும் அவையை தலைவரிடம் ஒப்படைக்கின்றேன். Please unmute. Please unmute. Yes, I have done. Thank you so much, Solvendini Kundavi Avargale, for having conducted the special meeting of great significance, 250th. It's a great feeling to see many of the oldies having come back. In fact, Jayan Narayanan irundha or kelvi kekkanum nenichittu irundha. Ena and education meeting enachi அப்ப அவர் சொன்னார், எனக்கு தமிழ் ஆர்வம் இருக்கு, நான் பேச முடியாது, என் மனைவிக்கு நல்ல தமிழ் ஆர்வம் இருக்கு, நல்லா பேசுவா, அதனால கூடிய விரைவில் அவளை உங்க கிளப்ல மெம்பரா சேர்த்துறேன் அப்படின்னு. சரி கேட்கலான்னு போயிட்டார் அவரு. குட், இட்ஸ் a great thing. So we will have a quick feedback. Let us start from yes, DTM Reena, your opinion. Sir, a guest ஆகிட்டீங்களே. Part and parcel of Toastmasters, sir. My opinion, it's always a pleasure. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எப்போ நான் தமிழூற்றுக்கு வந்தாலும் இட்ஸ் லைக் I feel so happy. இவ்வளவு பியூட்டிஃபுல் தமிழ் அங்கதான் கேட்க முடியும். இவ்வளவு அழகா பேசுறீங்க. அது எப்படி சொல்ல தெரியல. குந்தவி மேம் வந்து எனக்கு ஏதோ ஒரு நியூஸ் ரீடர்ஸ் பேசுற அந்த இம்பாக்ட் மேம் கொண்டு வருவாங்க. சம்பத் சௌரிராஜன் சார், செல்வன் சார், நாகேந்திர பாரதி சார், பேட் சார், அண்ட் அஃப்கோர்ஸ் டிடிஎம் வெங்கட், எவ்வளவு அழகா பேசுறீங்க. And then you are equally good in English also, so that always attracts. And for me, this is the first ever bilingual club in our Tamil Nadu, whether it is D120 or D82. It's the first bilingual Tamil club, and I think it is time that we'll have to grow exponentially to bring it, because it's Tamil and it's Tamil Nadu. We need to have at least 10 clubs in the next 2 or 3 years. That is what I would say. Evlo strong leaders irukkinga, evlo strong mentors irukkinga. Tamil Nadu work agala vera engeyume work agadu. So this is a strong appeal from my end, and I'm sure this is going to be bilingual clubs. Tamil bilingual clubs is going to be the way ahead for employability of youth also. So daiva seidu take initiative. I'll be there to support in whatever ways possible. Let us spread the Tamil bilingual clubs. Thank you so much, sir. By all means, Reena, it's a question of a few more days. மதுரையில ஒண்ணு வரும், திருச்சியில ஒண்ணு வரும், சேலத்துல ஒண்ணு வரும், கோயம்புத்தூர்ல ஒண்ணு வரும். ஆனா இதை கேட்கறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன்றது, அதை வெளியில இருந்து பண்ணாம கொஞ்சம் உள்ள இருந்து பண்ணலாமே. கிளப் வெளியில இருந்து பண்ணாம கிளப் உள்ள சேர்ந்துட்டு பண்ணலாமே. நான் எங்க இருந்தாலுமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். I am inviting you to consider membership in Tamizhootru. I will take this question offline, sir. Okay, all right. Good. Thank you. So I am able to see my mentee after a long time here, Joe Srinivasan. Yes, your thoughts. Thoughts of Tamizhootru. Am I audible? Yeah, you are audible, Joe. Vanda sarilla, mannikavum. Sorry for my poor throat. Nostalgia. That is the one word that describes. I still remember the election conducted by Venu Nilagandan, DTM now. DTM Venu Nilagandan, DPPR, யார் நிக்கிறீங்கன்னாரு.
myself and Tamil DTM, now DTM Tamil stood up contest, pre-chartering DPPR role, posters. I mean, some collage of positive emotions come into my mind. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சண்டே எனக்கு ஒர்க்கிங் டேவா போயிடுச்சு. நான் வேலை செய்த இடத்துல, அப்போ வேலை செய்துட்டு இருந்த இடத்துல, அதனால தொடர முடியல. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் கிளப் இஸ் டூயிங் வெரி வெல். என்னால முடியும் பொழுதெல்லாம் இனிமேல் வரல, என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னொரு பைலிங்கல் கிளப் நடத்திட்டு இருக்கிறோம், அது என்னன்னு எனக்கு தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ நோ what it means by running a bilingual club. It will be very interesting to see from outside, but inside it's a different ball game. என்னால முடிஞ்ச பங்களிப்பா நான் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோ ஸ்ரீனிவாசனுக்கு தமிழ்ல நல்ல அறிவு, நிறைய அவரு செய்யுள்கள் சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ தமிழ்லயும் நல்ல புலமை பெற்ற ஒரு நபர். அவரும் உள்ளிருந்தால் எங்களுக்கு பன்மடங்கு சந்தோஷம். இந்த ப்ரைட் அச்சீவ்மெண்ட்லாம் தானா எங்களுக்கு. ஓகே, Thomas T. Abraham. Yeah, yes, Joe. Your thoughts, your opinion about our meet. This is my second visit. You know, I feel a little like a teenager patriot looking at the dance of democracy. You can admire it, but you don't know what's happening. Serious note, when I hear people like, DTM Kundavi and all that, that pure language, purity and quality are just the cousins. So, there's a certain joy which I do get listening to other Indian languages also, like Marathi, from Pune, the original Marathi. So that's the feeling it gives me. And somehow I think of the sea, the waves of the sea. Indian languages are round for me. I don't know why. There's nothing angular. So, there's a lot of rhythm, music. So that's the feeling I get. It's one type of beauty. I may not understand much of it, especially because the language level that you spoke, I knew it was another level. So no problem. I am happy to be a teenager and yet appreciate the dance of the language. Thank you. So please keep visiting to experience and enjoy the combination of beauty, quality, and purity. Right, Partha? Partha, you are with us? Okay, in the meantime, Sivakumar, Toastmaster Sivakumar. All right. Usman Jafar. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பேசுறேன். இது என்னுடைய முதல் இணைவு இந்த தமிழ் ஊற்று கூட்டத்துல. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குது பேசலாம். நன்றி. நான் சென்னை டோஸ்ட் மாஸ்டர் கிளப்புடைய உறுப்பினர். இதற்கு முந்தைய வார நிகழ்வுல தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி தமிழ் ஊற்று அப்படின்னு ஒரு சங்கம். உடனடியா எனக்கு கலந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வமோட இருந்தேன். இன்னைக்கு கலந்துக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. வாங்க, நீங்க விசிட் பண்ணுங்க. எங்க மீட்டிங் 4:45 5 o'clock ஷார்ப்பா ஆரம்பிச்சிருவோம். 5 to 7 எங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. பிறகு ஜாயின் பண்றது பத்தி யோசிக்கலாம். நம்ம உஸ்மான் ஜாஃபர். Okay, right. So before I call it a day or adjourn the meeting, ஒரு submission. நம்ம இந்த எஸ் உஸ்மான். ஹலோ. யா, வணக்கம். நான் பேசுறேன். கேக்குது. வணக்கம். கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. இல்ல, நான் வெளியே இருந்தேன். சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க குயிக்கா. ஓகே, இது எனக்கு பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இப்படி ஒரு மொழியை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அமைப்பு காலம் இருக்கு. இது இங்கே அப்படி ஒரு களமோ அமைப்போ இல்லை. ஸோ இப்போ இது ஒரு பொதுவான உலகத்துல எல்லா தமிழர்களிடையும் ஒரு பார்வை தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு தாய் வீட்டு ஒரு உணர்வு தான் இந்த இது நான் 2வது தடவை இதுக்கு வரேன். 2 தடவை வரும்போது எனக்கு அந்த ஒரு உணர்வு தான் இல்லை வருது.
அதாவது ஒரு 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 உங்க பக்கத்துக்கு வந்து பேசும்போது ஒரு கருத்துக்களை பரிமாறும் பொழுது ஒரு பெரிய பாக்கியமா தான் நான் கருதுறேன். இலங்கையில இப்படி ஒரு அமைப்பு வரணும்னு சுகந்தி பல தடவை முயற்சி பண்ணாங்க, முடியாம போச்சு. ஆனா நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு இந்தியாவுல இதை தமிழ்நாட்டில் இருக்குன்றது போது எனக்கு சரியான சந்தோஷம். எப்பயுமே வரும் பொழுது பேசும்போது ரொம்பவும் சந்தோஷப்படுவோம். ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் இருக்கு. இல்ல பெருமிதம் அடைகிறோம். அதான் சொல்லணும், பெருமைப்பட முடியாது இல்லையா? பெருமிதம் அடைகிறோம் இப்படி ஒரு கிளப் இருக்குன்றது. நல்லது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க உறுப்பினர் ஆகிறதுக்கு கன்சிடர் செய்யலாம். கட்டாயம். நன்றி. பிஃபோர் ஐ அட்ஜர்ன், நம்ம கிராமரியன் வந்து அந்த ரோல் எடுக்கும்போது வார்த்தையை கொடுக்குறாரு. பட் அந்த வார்த்தையை முன்கூட்டியே நம்ம அஜெண்டால போடலாமா அப்படின்றது போட்டா அது ரைட் ஃப்ரம் யூன் அந்த சார்ஜன டாம்ஸ்ல இருந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பல கிளப்ல முன்னாடி அஜெண்டாலே போட்டுருவாங்க. 2 தீமும் அங்க இருக்கும், வேர்டன் இருக்கும். Right, so it's a really great feeling, particularly having met Ram Prasadலாம் almost foundation member. அவர்லாம் வந்தது ஒரு பெரிய களிப்பை கொடுக்குது. அவரை வற்புறுத்தி நம்ம சேர்க்கணும், அங்க முயற்சி பண்ணுவோம் அது. So on this positive, pleasant and productive note, I adjourn this significant meeting to next week. Recording stop பண்ணிடலாம்.